மட்டும் பண்ணி விட்டுருங்க மாதாஜி. Hare Krishna. So நம்ம 5th stanza ஒருக்க பாடலாம். रथारूढो गच्छन् पति मिलितभुदेव पथारै. ஸ்கிரீன் தெரியல மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்கிரீன் தெரியல மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. Very good. Okay. இப்ப தெரியுதா மாதாஜி? தெரியுது மாதாஜி, தெரியுது மாதாஜி. தெரியல மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. रथारूढो गच्छन् पति मिलितभुदेव पटालै. स्तुति प्रादुर्भावं प्रति पदमुपकर्ण्य सदया दया सिन्धुर्बन्धो सकल जगतां सिन्धु सुतया. जगन्नाथ स्वामी पथगामी भावातु मे. जगन्नाथ स्वामी पथगामी भावातु मे. हरे कृष्ण. ஈஸ்வரி பாணி மாதாஜி, சுகுணா மாதாஜி நம்ம ரிப்பீட் பண்ணலாமா? ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. हरे कृष्ण. पदं 37. अर्जुन उवाच अर्जुन उवाच अयति श्रद्धयोपेतो अयति श्रद्धयोपेतो अयति श्रद्धयोपेतो अयति श्रद्धयोपेतो अयति श्रद्धयोपेतो अयति श्रद्धयोपेतो योगाच्चलितमानसः 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 अप्राप्य योगसंसिद्धिम्. மாதாஜி இன்னொருத்தர் சேர்ந்து படிக்கிறேன், கன்ஃபியூஸ் ஆகுது மாதாஜி. ஓகே. अप्राप्य योगसंसिद्धिम्. अप्राप्य योगसंसिद्धिम्. अप्राप्य योगसंसिद्धिम्. अप्राप्य योगसंसिद्धिम्. कां गतिं कृष्ण गच्छति. 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 अर्जुन उवाच अयति श्रद्धयोपेतो योगाच्चलितमानसः अप्राप्य योगसंसिद्धिम्. अप्राप्य योगसंसिद्धिम्. कां गतिं कृष्ण गच्छति. कां गतिं कृष्ण गच्छति. हरे कृष्णा. மல்லீஸ்வரி மாதாஜி வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பதம் 37. அர்ஜுன வாச்ச
अयदि श्रुतयो वेदो योगचलितमानश्च अप्राप्य योगे संसिद्धिं कां कदिं कृष्ण गच्छति. हरे कृष्ण माताजी. हरे कृष्ण. थैंक यू माताजी. हरे कृष्ण எல்லாருக்கும் हरे हरे कृष्णा कृष्ण प्रभु जी, हरे कृष्णा हरे प्रभु नमः कृष्ण जी। ओम विष्णुपादाय हरे कृष्णप्रस्थाय कृष्ण प्रभु। भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिति नामिने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौरभक्तवृंद हरे कृष्णा कृष्ण Ah, कृष्ण हरे 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 राम 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 हरे 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 once कृष्ण honey, mala. Sorry, Arna bahlis. கொஞ்சம் எல்லாம் மியூட் பண்ணிக்கிறீங்களா மியூட் ஆல் பண்ணிடுறீங்களா தரணிதா சரி ஓகே யார் வீடியோ ஆன் பண்ணி வச்சிருக்காங்க எஸ் சிவதான பிரபுஜி நீங்க மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களா இன்னையோட பாதிகத்தாவோட மொழிபெயர்ப்பு படிக்கிறேன். தேங்க்யூ அர்ஜுனன் வினாவினான், கிருஷ்ணா, தன்னொரு பாதையினை நம்பிக்கையுடன் ஆரம்பத்தில் மேற்கொண்டு பிறகு உலக எண்ணங்களினால் அதனை நிறுத்தி விடுபவன் யோகத்தின் பக்குவ நிலையை அடைவதில்லை. அத்தகு வெற்றி அடையாத ஆன்மீகியின் கதி என்ன? தேங்க்யூ சந்தோஷம். பிரபுஜி தேங்க்யூ ஸோ மச் ஹரே கிருஷ்ணா ஞானந்தமிரந்தஸ்ய ஞானஞ்சனசலக்யா சச்சுருன்மிலித்தமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः ஸோ Hare Krishna Prabhu. Hare Krishna Prabhu. சொல்லுங்க Hare மாதாஜி Krishna Prabhu. ஒன்னும் இல்ல பிரபு, நான் ஆ, 2 நாள் வரல கிளாஸ்க்கு. அதான் சரி. தவறிட்டாங்க மாமா, அதனால இன்னைக்குதான் வந்திருக்கேன். அதுதான் ஓ சாரி கேட்டேன். ஓ ஹரே நோ கிருஷ்ணா ப்ராப்ளம் பிரபு. நோ ப்ராப்ளம் மாதாஜி ஹரே கிருஷ்ணா பிரபு. ஸோ ஹாப்பி ஹரே வி கிருஷ்ணா. குட் ஹவ் சாண்டட் நீங்க மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்கன்னா கூட நம்ம சாண்ட்லாம் பண்ணியிருக்கலாம் ஓகே நோ ப்ராப்ளம் ஓம் தத் சத் இன்னைக்கு ஹரே பண்ணுவோம் கிருஷ்ணா. எஸ் ஹரே கிருஷ்ணா ஸோ இன்னைக்கு நம்ம பகவத்கீதால அர்ஜுனர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு ஸோ இந்த ஸ்லோகமே பார்த்தீங்கன்னா அர்ஜுன வாச்ச ஸோ அர்ஜுனர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு கிருஷ்ணா நீ சொல்கிற நிறைய சொல்லிட்ட இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன்னு கூட வச்சுக்கோங்க ஆனால் பாதியில் விட்டுட்டேன்னா என்ன ஆகும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மெடிசின் படிக்கிறீங்க 5 வருஷம் படிக்கிறீங்க 5ஆவது வருஷம் உங்களால் போக முடியல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அமெரிக்காவில் படிக்கிறீங்க ஆனால் ட்ரம்ப் அண்ணா வந்து உங்களை வந்து விரட்டி விட்டுட்டார் ஏய் எல்லாம் போங்கடா இந்தியாவுக்கு அப்படின்ட்டு இப்போ உங்கள் மெடிசன் என்ன ஆகும் இல்லைங்க நான் 5 வருஷம் படிச்சிருக்காங்க கடைசி ஒரு 6 மாதம் தாங்க படிக்கல ஃபைனல் எக்ஸாம் மட்டும்தான் எழுதல அப்படின்னு சொன்னாலும் உங்கள் மெடிசின் இப்போ எங்கே நிற்கும் ஜீரோவில் தான் நிற்கும் கரெக்டாக யூ cannot ப்ராக்டிஸ் மெடிசன் நம்மளால் டாக்டர் தொழில் பண்ண முடியாது ஸோ அதே மாதிரி நீ இப்போ நிறைய சொல்கிற இதெல்லாம் நான் பண்ணுறேன் ஆனால் பண்ண முடிக்கல நான் ப்ராப்பராக பண்ணி முடிக்க முடியல அப்படின்னா என்னோட கதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஸோ இந்த கேள்விலாம் யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் சீரியஸாக கிருஷ்ணரோட விஷயங்களை கேட்குறாங்களோ அவங்களுக்கு வரும் இல்லையா இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து முக்திநாத் கிளம்புறோம் இல்லை மாயாப்பூர் கிளம்புறோம் அப்படின்ட்டு ஒரு டூர் வச்சுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு மைத்திலி மாதாஜி அங்கே இருக்கா ஸோ அதை மாதிரி போகிறான்னு வச்சுக்கோங்க நான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன் இப்போ அடுத்த ஒரு வாரம் கழித்து யாருக்கெல்லாம் கேள்வி வரும் யாரெல்லாம் போகணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கீங்களோ உறுதி எடுத்திருக்கீங்களோ யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ பிரபு மாயாபுரா பிரபு அது எங்கே பிரபு இருக்கு ஓகே இன்னொருத்தங்க என்ன கேட்பாங்க பிரபு எவ்வளோ செலவாகும் பிரபு அப்போ இன்னொருத்தங்க என்ன கேட்பாங்க பிரபு எத்தனை நாள் பிரபு சரி பிரபு அங்கே சாப்பாடெல்லாம் எப்படி பிரபு நம்ம சாப்பாடா இல்லைன்னா என்ன சாப்பாடு பிரபு நீங்கள் வேற வெஸ்ட் பெங்கால்னு சொல்கிறீங்க அரிசி சோறுலாம் கிடைக்குமா பிரபு என்னால் தயிர் சாதம்லாம் சாப்பிடாம இருக்க முடியாது எனக்கு வந்து இது இருக்கு பிரபு என்னால் பஸ்ஸில் ஏற முடியாது நீங்கள் எதில் கூட்டிகிட்டு போவீங்க நாங்கள் கொஞ்சம் அந்த படிக்கட்டெலாம் ரொம்ப பெருசாக இருந்தால் ஏற முடியாது என்னால் எனக்கு வந்து இவ்வளோ செலவு கஷ்டம் பிரபு நான் இப்போ ட்ரெயினில் வரலாமா ஃப்ளைட்டில் இல்லாமல்
இதெல்லாம் இந்த கேள்வியெல்லாம் யாருக்கு வரும்? யாருக்கு மாயாப்பூர் போகணும், யாருக்கு விருந்தாவன் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணவனுக்கு இந்த கேள்விலாம் வரும். இவனுக்கு மனசுல இந்த ஆசையே இல்லைன்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் கேட்பாங்க, இவன் மட்டும் சும்மா உட்காந்துட்டு இருப்பான். ஏன்? இவன் மனசுல ஏன் கேள்வி வரல? அப்பனா அவன் இன்னியும் முடிவு பண்ணல, இன்னியும் அவனோட உறுதி வரல. நம்ம இந்த ட்ரிப்பு போகணும்னு அவன் இன்னும் முடிவு பண்ணல, இல்லைன்னா ஆசை இல்லை. ஏன்னா ஆசை இருந்தா கூட கேள்வி வருமே, பிரபு எவ்வளவு செலவாகும்னாது வருமே, பிரபு எத்தனை நாள் ஆகும், அந்த கேள்வியாவது மினிமம் வரணுமே. அப்போ அது ரெண்டும் இந்த மாதிரி கேள்விகள் எப்போ வரும் அப்படின்னா, எப்போ நம்ம கிருஷ்ணரோட விஷயங்களை சீரியஸா எடுத்துக்கிட்டோமோ அப்போ இந்த கேள்வி வரும். எப்படி அர்ஜுனனுக்கு வந்த மாதிரி நம்ம மனசுலயும் கேள்விகள் வந்திருக்கணும். இன்னைக்கு அர்ஜுனன் நம்ம சார்பா அந்த கேள்வியை எழுப்பியிருக்காரு. இந்த மாதிரி பாதியில விட்டுட்டேன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேள்வியோட பதிலை நான் இன்னைக்கு சொல்ல மாட்டேன், ஏன்னா அது நாளையோட சப்ஜெக்ட். ஆனா இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள், கவனிக்க வேண்டிய விஷயங்கள், எதனால உன்னால முடிக்க முடியல? ஏன் இந்த டவுட் வருது? பிரபு நான் பாஸ் ஆவானா ஃபெயில் ஆவனா? ஒரு சில பசங்களுக்கு அந்த டவுட் வரும் தெரியுமா? ஏய் ஏப்ரல் 14 ரிசல்ட்டுடா, பயமா இருக்குடா, மேக்ஸ் கொஞ்சம் எனக்கு டவுட்டா இருக்குதுடா, நான் 8 பாடம் சொன்னாங்க, நான் பாஸுக்கு 50 பாடம் படிச்சா போதுன்ட்டு 50 தான்டா படிச்சுட்டு போனேன். அதில் இந்த பாவி பிள்ளைங்க கேள்வி கேட்கலடா, 5ல் 3 தான் கேட்டாங்க, மிச்சம்லாம் நான் படிக்காத இதுல இருந்து கேட்டுட்டாங்க, அதனால நான் 35 40க்கு தான்டா எழுதியிருக்கேன், அதுல ஏதாவது தப்பாச்சுன்னா நான் ஃபெயிலு. இந்த மாதிரிலாம் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் வரும், நடந்திருக்கும் 10th +2க்கெல்லாம். கரெக்டா இல்லையா? அப்போ இந்த படிக்காத பிள்ளைக்கு என்ன வரும்? டவுட் எல்லாம் வரும் இல்லையா? ஸோ அதே மாதிரி பக்தியில நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா அன்றாட கிளாஸ்ல நம்ம சின்ன சின்னதா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒன்று ஹரிசங்கர் பிரபு, இன்னொன்று நம்ம ராஜவல்லி மாதாஜி, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் அதுக்குன்னு மற்றவங்களெல்லாம் தப்பாக நினைக்காதீங்க, நான் கவனிச்சது நான் கிருஷ்ணர் இல்லையா, கிருஷ்ணர் எல்லாம் நீங்கள் செய்கிற ஒரு விஷயத்தையும் பார்த்துருப்பாரு. ஒரு சிலர் சொல்லியிருப்பீங்க, ஒரு சிலர் சொல்லியிருக்க மாட்டீங்க. சுப்பிரமணிய பிரபு இருக்காங்க, அந்த மாதிரி சரஸ்வதி மாதாஜி இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கிளாஸ் முடிஞ்சிட்டோ இல்லை அதுக்கப்புறமோ மெசேஜ் அனுப்புவாங்க, எழுதுவாங்க, பிரபு நீங்கள் இந்த மாதிரி கிளாஸில் சொல்லியிருந்தீங்க, நான் அது எப்படி பண்ணணும், அதை எப்படி செய்கிறது, குருமராஜ் இன்னைக்கு இப்படி பேசியிருக்காரு, அதை நான் எப்படி ஃபாலோ பண்ணணும் ப்ராக்டிக்கலாக. இன்ஃபேக்ட் நான் வியாச பூஜைக்கு போயிருக்கும் போது நான் குருமராஜோட மேடையிலே 3 மணி நேரம் உட்காந்துருந்தேன். அதுக்குன்னு நான் பெரிய ஆளெல்லாம் ஒன்றும் கிடையாது, வைகுண்டபதி பிரபுக்கு சர்வீஸ் இருந்தது, அவரோட சேவகனா நான் போயிருந்தேன். ஸோ அவ்வளோ இருந்தும் அவரோட லெக்சர்லாம் நிறைய கோட்டை விட்டுருந்தேன். ஆனால் லண்டனில் இருக்கக்கூடிய நம்ம பக்தர் ரத்தி விலாசினி இன்னைக்கு இருக்காளான்னு தெரியல. ஸோ அவள் அங்கே இருந்துட்டு ஃபோன் பண்ணா, பிரபு குருமராஜ் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, இதை எப்படி பிரபு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இதில் எதெல்லாம் இன்க்ளூடட், எதெல்லாம், அவ்வளோ டீட்டெயில்டாக கேட்டா. ஏன் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராஜவல்லி மாதாஜி, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த மாதாஜி பார்த்தா ஏதோ கவனிக்காத மாதிரி, எங்கேயோ பார்த்த மாதிரி, அந்த வீடியோ கேமரா பார்த்தா பாதி நேரம் எந்திரிச்சு போவா, உட்காருவா, என்னமோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், கவனிக்காத மாதிரி. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன்னொன்னையும் சின்னதாக கவனிச்சு, பிரபு நீங்கள் இந்த கிளாஸில் இந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க, அதை நான் எப்படி செய்யணும்னு எனக்கு கொஞ்சம் வழிகாட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம எதர்ச்சியாக கொஞ்சம் சொல்லிட்டு போயிருப்போம், ஆனால் அதை டீட்டெயில்டாக அதை நான் எப்படி அப்ளை பண்ணணும், அதை நான் எப்படி செய்யணும் நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். நான் அவ்வளோவா படித்தவா கிடையாது, என்னால் புரிஞ்சுக்க முடியல, எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுங்களா அப்படின்ட்டு ராஜவல்லி மாதாஜி ஒரு மெசேஜ் அனுப்புவான். ஸோ இட் ஷோஸ் தட் தீர்மானம், டிட்டர்மினேஷன், உறுதி, இந்த வாட்டி இந்த ஜென்மத்தில் நம்ம பகவான் கிட்ட போகணும் அப்படின்ற அந்த உறுதி இருக்கிறவங்களுக்கு, முடிவு பண்ணிட்டவங்களுக்கு, டூர் வரணும்னு முடிவு பண்ணிட்டவங்களுக்கு, அத மாதிரி நம்ம வைகுண்டத்துக்கு போறோம் அப்படின்ற முடிவு பண்ணிட்டவங்களுக்கு இந்த மாதிரி கேள்விகள்லாம் வரும். அப்ப கேள்விகள் நம்மளுக்கு ரொம்ப கம்மியா வருது, இல்ல எழவே மாட்டேங்கிறது அப்படின்னா அதுக்கு புத்தி கம்மியெல்லாம் இல்லை, அது நம்மளுக்கு இன்னும் அந்த டிசைர் இன்னும் ஸ்ட்ராங்கா ஆகல, இன்னும் அந்த டிசைர் ஸ்ட்ராங் ஆகல. அப்படி இல்லைன்னா இன்னொரு காரணம், நம்ம பௌதீக என்ஜாய்மெண்ட், பௌதீகமாக நம்ம அனுபவிக்க இன்னும் அப்படின்ற எண்ணம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. நம்மளுக்கு வைகுண்டத்து மேலேயோ கோலோகத்து மேலேயோ இருக்கக்கூடிய பற்றை விட மற்ற பற்று இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு பெரிய மாலுக்கு போறீங்க,
குழந்தை எங்கே போகும்? உதாரணத்துக்கு எங்களோட லுலுவே எடுத்துக்கோங்களேன். அந்த லுலுவில் பார்த்தீங்கன்னா மாடியில் ஏறினீங்கன்னா முதல் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டாய்ஸ் இருக்கும். இந்த டாய் செக்ஷன்ல இருந்து பிள்ளைங்கள்லாம் பிடிச்சி இழுத்துட்டு தான் போகணும் அம்மாமாரு. ஓகே. கஷ்டப்பட்டு பிள்ளைங்க எப்படின்னா அந்த பொம்மை மேலே நின்றுக்கும், இந்த பொம்மை எடுக்கும், அந்த பால் எடுத்து அங்கே விளையாட பார்க்கும். எல்லாம் அதெல்லாம் தொடாத, கீழே உடஞ்சிரும், விழுந்துரும், இதெல்லாம் வாங்கி தர முடியாது, இதெல்லாம் விலை அதிகம். போன வாட்டி தான் ஒரு துப்பாக்கி வாங்கின, நீ அடுத்த வாட்டி இப்போவுமே உடனே கேட்குற. போன வாட்டி மாமா வாங்கிட்டு வந்த கார் என்னாச்சு, பர்த்டே உனக்கு அதை நான் கிஃப்ட் பண்ணல, எல்லாம் சொல்லி எடுத்து அந்த பையனை வல்ல சாதியா, நாகர்கோவில் பாஷையில் வல்ல சாதியா பிடிச்சி இழுத்துட்டு அந்த பக்கம் போனேன்னா லேடிஸோட சுடிதார் டாப்ஸு, பேண்ட்டு, சாரி இதெல்லாம் இருக்கும். அங்கே போனாங்கன்னா இந்த அம்மாமார் என்ன ஆகும்? ஸ்ட்ரக் ஆகிடுவாங்க. எடி வாடி அப்படின்னு அப்பா அங்கே புருஷன் குப்பான். நான் ஒன்றும் வாங்கலை, சும்மா பார்க்க தானே செய்கிறேன், உங்களுக்கு வாங்கி தான் கொடுக்க முடியல, நான் பார்க்கவும் கூடாதா? பார்த்தா உங்களுக்கு என்ன பர்ஸில் பணம் குறைஞ்சா போயிடும், கொஞ்சம் பார்த்துட்டு வரேன் இருங்க அப்படின்வா. உடனே அவன் போய் கரெக்டா கடைசியில் போயிட்டு நம்மளுக்கு மேலே என்ன வாங்க இருப்போம், மேபி ஒரு கட்டு பேப்பர் வாங்க வந்திருக்கலாம் பிரிண்டருக்கு, இல்லைன்னா ஒரு யாருக்காவது பர்த்டே இருக்கும் அதுக்கு gift வாங்க வந்திருக்கலாம். ஆனால் நம்ம இந்த இடத்துலலாம் போகும்போது என்ன ஆகிடுறோம்? ஸ்ட்ரக் ஆகிடுறோம். அதே மாதிரி நம்மளுக்கு இந்த வாட்டி வைகுண்டம் கோலோகம் போகணுன்ற அந்த உறுதி இல்லாத போது நம்மளுக்கு இந்த பௌதிகத்தில் ரெண்டாவது காரணம், பௌதிகத்தில் இன்னும் சில விஷயங்களுக்கு மேலே நம்மளுக்கு ஆசை இருக்கும். குழந்தை, குட்டி, வீடு, வாசல், எங்கள் ஊர், எங்கள் மொழி இதெல்லாம் இருக்கும்போதும் அந்த ஒரு உறுதி வராது. அடுத்தது இது மேல நம்பிக்கை, குரு சாது சாஸ்திரா மேல நம்பிக்கை இல்லாம மாயையோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்போது, ரொம்ப தமோகுணமான விஷயங்களை செய்யும்போது நம்ம மினிமம் நம்ம வந்து சத்துவகுணத்துல இருந்தா தான் போக முடியும்னு சொல்லுவாங்க. பட் இவங்க வந்து தமோகுணத்தை ஒரு பக்கம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. தமோகுணமான விஷயங்களை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஆசை வராது. இப்போ உதாரணத்துக்கு நாங்கள்லாம் காலேஜ் இருக்கோம். நான், ஹரிசங்கர் பிரபு, பிள்ளை சாரு, வரதராஜன் பிரபு எல்லாம் நாங்கள்லாம் காலேஜ் படிச்சுட்டு இருக்கோம். ஓகே. வரதராஜன் பிரபு பார்த்தா நல்லா படிக்கிற பிள்ளை மாதிரி இருக்கு, அவர் படிக்கட்டும். ஆனால் எனக்கு வந்து அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு மேலே லவ், இல்லைன்னா யார் கூடயாவது சேர்ந்து தண்ணி அடிக்கிறது, பீர் அடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறது இப்படியெல்லாம் புத்தி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, பாதி நாள் நான் கிளாஸுக்கே போக மாட்டேன். கட் அடிச்சுட்டு வந்துடுவேன். பக்கத்து காலேஜ் பசங்க கூட டே வாடா மச்சி படம் புதுசாக ரிலீஸ் ஆயிருக்கு வாடா போகலாம் அப்படின்னா உடனே போயிடுவேன் நான். கரெக்டா இல்லையா? அப்போ நான் இந்த மாதிரி ஒரு காலேஜை பொறுத்தால இந்த மாதிரி தண்ணி அடிக்கிறது, சினிமாவுக்கு போகிறதுன்றதுலாம் ரொம்ப தமோகணமான விஷயம், ரொம்ப மோசமான விஷயம். அப்போ நான் இருந்தேன்னா இந்த எக்ஸாமை பற்றி இதை பற்றிலாம் எனக்கு எப்படி வரும் புத்தி? பாஸ் ஆகி வெளியில் போகணுன்ற புத்தி ரொம்ப கம்மியாக வரும். எப்போ வரும் தெரியுமா? எக்ஸாம் எழுதும் போது வராது. அன்னைக்கு தண்ணி அடிச்சுட்டு எங்கேயாவது படுத்து கிடப்பான், காலையில் எப்படியோ போய் ஹால் டிக்கெட் எடுத்து போய் எக்ஸாம் எழுதிடுவான். ரிசல்ட் வரும்போது யோசிப்பான், ஐயோ எனக்கு வந்து போகணுமே, ஐயோ என் பாஸ் ஆகணுமே, எங்கள் அப்பா திட்டுவார், தொலைச்சு போடுவார், எங்கள் அம்மா சோறே போட மாட்டார், வீட்டை விட்டு துரத்திடுவாங்களே, நான் இனி என்ன பண்ணுவேன்? எப்போ? ரிசல்ட் வரும்போது. இதெல்லாம் எப்போ யோசிச்சிருக்கணும்? ஒழுங்கா படிச்சுட்டு இருக்கிற காலத்தில் அந்த புத்தி இருந்திருக்கணும். ஸோ அதே மாதிரி இந்த சகவாசம் சரியில்லாததுனால, பக்த சங்கத்தில் இல்லாததுனால நம்மளுக்கும் என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா இந்த ஒரு ஆசை இருக்கும், ரொம்ப சின்னதா இருக்கும். ஆசை இல்லாமலாம் இல்லை, எல்லாருக்கும் வைகுண்டம் போகணும்னு தான் ஆசை இருக்கு. எல்லாருக்கும் காலேஜில் ஃபெயில் ஆனோன்னு யாருக்கும் ஆசை கிடையாது, எல்லாருக்கும் பாஸ் ஆனோன்னு தான் ஆசை இருக்கு. பட் அதுக்குன்னு உழைக்கணுமே, அதுக்குன்னு கிளாஸ் ஒழுங்கா அட்டன் பண்ணுமே, அதுக்குன்னு கொஞ்சம் படிக்கணுமே. அப்போ யார் ஒருத்தர் சீரியஸாக எங்கள் குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, நான் பாஸ் ஆகி வேலைக்கு போனாதான் ஆச்சு, அதனால நான் நல்லா படிக்கணும், இல்லைன்னா மாஸ்டர்ஸ் போகணும், எங்கள் அப்பா நோன்னு சொல்லிட்டாரு, நீ வேணா இது வாங்கி போய்க்க. உதாரணத்துக்கு மோக்ஷிதா கேட்டா, அப்பா நான் இதில் படிக்கிறேன் அதில் படிக்கிறேன்ட்டு, ஃபாரினில் படிக்கிறேன்னு சொன்னால், நீ எங்கே வேணுமாலும் படி தங்கம், எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷனே இல்லை, நீ நல்ல மார்க் எடுத்து நல்ல ஸ்காலர்ஷிப்பில் போய்க்கோ, ஒரு 80% 90% ஸ்காலர்ஷிப் பண்ணால் மிச்ச பணத்துக்கு நான் வந்து தரேன், பட் ஃபுல்லு பண்ணலாம் உனக்கு கோடி ரூபாலாம் கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இல்லை அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அப்போ நம்மளோட முயற்சி படிப்பு கொஞ்சம் இருக்கணும். எப்படி ஒரு காலேஜ் அதே மாதிரி வைகுண்டம் போகணுன்ற ஆசை மட்டும் பத்தாது, ரெகுலராக நம்ம கிளாஸஸ் அட்டன் பண்ணணும். அந்த கிளாஸஸில் எப்படி காலேஜில் ப்ரொஃபஸருக்கு சில அசைன்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க, சில அதை படிச்சுட்டு வாங்க, சில டெஸ்ட் வைப்பாங்க, அது எல்லாத்தையும் நம்ம அப்பத்திக்கப்பா அதை பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸாமோட ரிசல்ட்டை பற்றி கவலைப்பட வேண்டாம், அது ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும்.
பட் இந்த எதுவுமே பண்ணாம கடைசியில எக்ஸாமுக்கு தலைக்கா நாள் மட்டும் போயிட்டு பிள்ளையார் கோயிலை சுத்துன்னு சுத்திட்டு பிள்ளையார் கோயிலுக்கு பின்னாடி நம்மளோட என்ன நம்பரு, அது என்ன ஹால் டிக்கெட் நம்பரா, எக்ஸாம் டிக்கெட் நம்பர் என்னத்தையாவது ஒன்று எழுதி வச்சுட்டு பார்த்துருக்கீங்களா? இப்போல்லாம் எழுதுறாங்களான்னு தெரியல பசங்க. அந்த காலத்துலலாம் எங்களோட பீரியடில் பார்த்தீங்கன்னா இந்த 10th +2 எக்ஸாம் ரிசல்ட் அப்போ பார்த்தீங்கன்னா கோயிலோட செவ்வறு பேக்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்பர் இருக்கும். என்னமோ விநாயகர் வந்து அந்த நம்பரை பார்த்து ஓ இவனை பாஸ் பண்ணி விட்டுருன்னு சொல்ற மாதிரி. ஸோ பீப்புள் ஆர் டூயிங். ஸோ ஆசை மட்டும் பத்தாது, அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம வந்து பாலனம் பண்ணணும். இது நம்ம பௌதீக என்ஜாய்மெண்ட் நிறைய இருந்ததுன்னா நம்மளால பண்ண முடியாது. ரொம்ப தமோ குணத்துல இருந்தா இதெல்லாம் வராது அப்படின்றது இந்த ஸ்லோகத்துல இருந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஹரியோம் தத்சத். அடுத்தது நம்ம இன்னையோட பாகவதத்துக்கு போகலாம். மணி ஏற்கனவே அடிச்சிருச்சு. கிருஷ்ணார்ப்பணம். ஸோ நேற்றுக்கு நீங்கள் ராசலீலா பார்த்தீங்க. ராசலீலான்றது ஆக்சுவலி நம்மலாம் இதெல்லாம் டிஸ்கஸே பண்ணக்கூடாது, ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங். அது வந்து இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் லீலா ஆஃப் த லார்டு. ஓகே, பகவான் நிறைய லீலா பண்ணிட்டு இருக்காரு. கோவர்தன் லீலா, தாமோதர லீலா, பிரம்ம விமோக லீலா, அதுக்கப்புறம் மௌஷ லீலா, இந்த மாதிரி நிறைய பிரம்மாண்ட லீலா, இந்த மாதிரி நிறைய லீலா பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த எல்லா லீலையிலையும் டாப் மோஸ்ட் லீலா ராசலீலா. இருந்தாலும் ஆச்சாரியோட கருணையினால அண்ட் அகெயின் நல்ல உயர்ந்த பக்தர்கள், ஐ திங்க் நேற்று மோகனா மத்தாஜி எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டா மோகனா மத்தாஜி தானே நேற்று கிளாஸ் எடுத்தாங்க? யா, ஏன்னா அனுகுலாட்ட கேட்கும் போதே கேட்டேன், அனுகுலா நீ இந்த சாப்டர் நீ யாருக்கு கொடுக்க போற? தே ஷுட் பி ரியலி குவாலிஃபைடு, ஒரு நல்ல டிவோட்டிக்கு தான் நீ கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ மோகனா மாதாஜி கொடுத்துருக்காங்க. தட் வாஸ் ஒண்டர்ஃபுல். அவங்க நல்லாவே எடுத்திருப்பாங்க. ஏன்னா இல்லைன்னா அது ராசாபாசமாக போயிடும். அந்த இதை வந்து ஒழுங்காக எடுத்துக்கல அப்படின்னு சொன்னால் இட் வில் பிகம் டூ ராசாபாசா. ஸோ நம்ம ஆன்மீகத்தில் விழுறதுக்கும் அதே காரணமாகிடக்கூடாது. ஓகே, ஸோ பேக் டு த திங். இன்னைக்கு 30வது சாப்டரில் நம்ம இருக்கோம். ஓகே, கிருஷ்ணர் ராசலீலையில் நடத்திட்டு இருக்கும்போது காணாமல் போயிடுறாங்க. அது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ காணாமல் போனதுக்கப்புறம் என்னாச்சு? இந்த கோபியர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? அப்படியே பயந்து போயிடுறாங்க. ஐயோ கிருஷ்ணனை காணமே, அப்புறம் கொஞ்சம் பயம். அப்புறம் என்னாச்சு? பயம் போய் அடுத்தது பைத்தியம் ஆயிட்டாங்க. எங்க கிருஷ்ணா எங்க கிருஷ்ணா எல்லாம் தேடுறாங்க. ஏய் நீ பாத்தியா நீ பாத்தியா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கேட்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பைத்தியகாரத்தனத்துக்கு வந்துட்டாங்க. சில பேர்லாம் யாராவது இறந்து போயிட்டா வச்சுட்டா பைத்தியகாரத்தனம். ட்ரெஸ் எங்க போகுதுன்னு தெரியாது, சாரி ஒரு பக்கம் போகும், தலைமுடி ஒரு பக்கம் போகும் இல்லையா? தே பிகம் மேட். தே கெனாட் அக்செப்ட் தட் அவங்களோட இவங்க போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. அந்த மாதிரி கிருஷ்ணர் போயிட்டாருன்னொடனே தே கெனாட் அக்செப்ட் இட். அப்போ அவங்க பகவானோட லீலையில் அப்படியே அவரோட லீலைகள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சொல்லி சொல்லி அவங்க வந்து யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் எப்படி முத்தம் கொடுப்பாரு நீங்க நினைச்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. கிருஷ்ணர் இந்த லீலையெல்லாம் பண்ணும்போது எத்தனை வயசு? யாருக்கு வேணா பதில் 8 சொல்லலாம். வயசு. வெரி 8 குட். வயசு ஒன்லி போகுது. 8 இயர்ஸ். 8 இயர்ஸ் பக்கத்துல இருக்கிற பையனை நீங்க பாத்துக்கோங்க. ஸோ டோன்ட் டேக் இட் லைக் அ அடல்ட்டி திங். ஓகே, ஸோ கிருஷ்ணரோட முத்தம் எப்படி இருந்தது, அவன் எப்படி நடப்பான், அவன் எப்படி சிரிப்பான் அப்படின்லாம் அவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க, வைக்கிறாங்க. கிருஷ்ணரோட நாமத்தை சொல்றாங்க, கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிடுறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தேட ஆரம்பிக்கிறாங்க. காட்டுக்குள்ள இன்னும் டீப்பா போக ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ஸோ ஆக்சுவலி கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்கார். அதனால கிருஷ்ணருக்கு ஒரு பேர் வந்து வசுதேவர், வாசுதேவன் அப்படின்ட்டு. வாசுதேவன்னா வசுதேவரோட பிள்ளைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னொரு அர்த்தம் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலி கிருஷ்ணர் எல்லா இடத்துலையும் இருக்காரு, ஆனா இவங்க கண்ணில் இருந்து அகப்படலை. இவங்க எல்லா இடத்துலையும் பார்க்குறாங்க. அப்போ ஒன்று ஒன்றாத்தையா போய் கேள்வி கேட்குறாங்க. ஏய் பேனியன் ட்ரீ, அதாவது என்ன சொல்கிறது, ஆலமரத்தை போய் கேட்குறாங்க. நந்த மகாராஜாவோட பையனை பார்த்தியா? அவன் புல்லாங்குழல்லாம் வச்சுருப்பான், அவன் என்னோட இருதயத்தை வந்து திருடிட்டு போயிட்டான், நீ அவனை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இன்னொரு கோபி இன்னொரு அசோக மரத்தை பார்க்குறாங்க. அவங்கள பார்த்து கேட்குறாங்க, கிருஷ்ணனை நீங்கள் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி அசோக மரம், நாகமரம், நாகப்பூன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் தெரியுமா? அதுக்குள்ள ஒரு நாகப்பாம்பு இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பூ மரம் இருந்தது. ஸோ அந்த மரத்தை போயிட்டு இன்னொரு கோபி வந்து கேட்குறா, இந்த பலராமோட எப்போவுமே கண்ணங்கரையல்னு ஒருத்தன் இருப்பானே, அவனை நீ எங்கேயாவது பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. இப்படி எல்லாருமே ஒருத்தராக கேட்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ரொம்ப கர்வம் வந்துடுது, எங்களுக்கு என்ன வந்துடுது? கர்வம் வந்ததுனால கிருஷ்ணன் எங்களை வந்து விட்டுட்டு போயிட்டான். அதனால அந்த கிருஷ்ணனை காணாமல் போயிட்டான், நீ கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுப்பியா? நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்களா
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிருஷ்ணரை வந்து தேடுறாங்க. அப்போ துளசி செடி பார்க்குறாங்க. அப்போ துளசி செடி கிட்ட சொல்கிறாங்க, ஏய் நீ தான் எப்போவுமே அவரோட காலில் இருப்பிய, உங்கள் காலில் எப்போவுமே வச்சுருப்பாங்களே, அப்போ உனக்கு தெரியாமலையா இருக்கும், நீ கொஞ்சம் சொல்ல. துளசி செடி கம்முன்னு இருந்தது. அடுத்தது முல்லைப்பூவு, மாலத்தி, மல்லிகா, இந்த மாதிரி மல்லிகைப்பூ அது இதுன்னு எல்லா செடியும் அவங்க வந்து பார்க்குறாங்க. மாதவனை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி இருப்பானே அவன், இந்த மாதிரி கண்கள், அவனோட கண்கள் இப்படி இருக்குமே, அவனோட தலைமுடி இருக்குமே, அப்படியே ஒன்று ஒன்றா வர்ணனை பண்ணி கண்ணை எங்க கண்ணை எங்க நீ பார்த்தியா நீ பார்த்தியான்னு அப்படியே பைத்தியகாரத்தனமாக மரத்துக்கிட்டலாம் கேட்குறாங்க. மாங்காய் மரத்தை கேட்குறாங்க, பலா மரத்தை கேட்குறாங்க, அப்புறம் பிளாக்பெர்ரி, ஆசனா, வில்வ விலங்கா பழம் இருக்கு இல்லையா, அந்த மரத்தை கேட்குறாங்க, யமுனை நதி கரையில் கேட்குறாங்க. நீங்கள்லாம் ரொம்ப பாக்கியமான மரங்கள், யமுனை நதி கரையில் இருக்கீங்க, அதனால் உங்களுக்கு தெரியாமல் இருக்காது, தயவு செஞ்சு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பூமாதேவியை பார்க்குறாங்க, அந்த பூமியை பார்க்குறாங்க. பூமாதேவி, நீயாவது சொல்லேன், உனக்கு தெரியாமல் இந்த பூமியில் அவன் எங்கே போயிருப்பான்? உனக்கு தானே தெரியும், நீ எவ்வளோ டியர், எவ்வளோ பிரியமாக இருந்ததுன்னா உன்னை வந்து வராகர் வந்து அப்படியே உன்னை தூக்கி கெட்டி அணைச்சி உன்னை வந்து தூக்கிட்டு போனார். நீ எவ்வளோ டியர், நீயாவது எனக்கு கொஞ்சம் சொல்லக்கூடாதா? நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டோம், இப்போ நாங்கள் உணர்ந்துட்டோம், தயவு செஞ்சு அந்த கண்ணனை எனக்கு கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் அப்படியே கொஞ்சம் தள்ளி போகிறாங்க. ஒரு மான் வந்து இவங்களை வந்து அப்படியே பார்க்குது. அந்த மானை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து ஒரு வாசனை வருது அந்த மான்கிட்ட இருந்து. அப்போ அவங்க கேட்குறாங்க, ஏய் இங்கே மனம் கண்டிப்பாக வருது, கண்டிப்பாக கிருஷ்ணர் இங்கே தான் போயிருக்கிறாரு. நீயும் என்னை வந்து ரொம்ப பாவமாக தானே பார்க்குற, நாங்கள்லாம் அழுதுட்ருக்கோம், நாங்கள்லாம் தேடின்னு இருக்கோம். அது வந்து அப்படியே தான் பார்த்து தான், ஏன்னா அப்போனா நீ பார்த்துருக்க, பார்த்துட்டு எங்கள் மேலே பரிதாபப்பட்டு தானே நீ என்னை இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிற. அப்போனா என்ன அர்த்தம், நீ பார்த்துருக்க, சொல்லு கிருஷ்ணன் எந்த பக்கமாக போனா, தயவு செஞ்சு சொல்லு அப்படின்னு அந்த மானை பிடிச்சி அவங்க வந்து கேட்குறாங்க. அப்புறம் இன்னொரு இடத்துல சில மரங்களை பார்த்து கேட்குறாங்க. அவன் எப்போவுமே அந்த ராதாராணியோட கையில் இந்த பக்கம் ஒரு லோட்டஸை வந்து அப்படியே சுற்றிக்கிட்டு இருப்பான், நீ பார்த்துருக்கியா? வலது கையில் லோட்டஸை சுற்றிட்டு இருப்பான், இடது கையை தோளில் எப்படியுமே ராதாராணியோட மேலே போட்டு வச்சுட்டு இருப்பான். ஸோ அவனை நீ பார்த்தியா அப்படின்ட்டு இன்னும் சில மரங்களெல்லாம் கேட்குறாங்க. அப்புறம் வந்து ஒரு கொடியை பார்க்குறாங்க. அந்த கொடியை பார்த்த உடனே அந்த கொடி வந்து மரத்தை அப்படியே சுற்றிட்டு இருக்கு. ஏய் நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே, பாரு நாங்கள்லாம் பாரு, நாங்கள் பிரிஞ்சு இருக்கோம், நீங்கள் நல்லா ஜோடியாக இருக்கீங்க, நீங்கள்லாம் கண்டிப்பாக கிருஷ்ணனை பார்த்துருப்பீங்க, சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதை பார்த்தாலும், ஸோ த பாயிண்ட் இஸ், அவங்களுக்கு என்ன பார்த்தாலும் எதை பார்த்தாலும் எப்படியாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு கண்ணனோட ஞாபகம் வந்துட்டே இருக்கு. இப்படி நடந்து நடந்து அவங்க ரொம்ப டயர்டாயிடுறாங்க. அதுக்கு மேலே அவங்களால நடக்க முடியல. அதனால என்ன பண்ணுறாங்க, பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்காடுறாங்க. உட்கார்ந்தா ஒருத்தர் புலம்பிட்டே இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒரு சிலர் வீட்டில் இறந்து போயிட்டாங்கன்னா சொன்னதே திருப்பி சொல்லிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் அடங்குவாங்க, அடுத்த ஆள் வந்தானே மாமா அப்படின்னு திருப்பி ஆரம்பிப்பாங்க. நேற்று வரைக்கும் டீ குடிச்சாரு, நேற்றுக்கு கூட என்னை கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி இந்த இவங்க அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இவங்க வந்து இப்போ கிருஷ்ணனை காணலை, இனிமேல் நடக்க முடியல அப்படின்ன உடனே அப்போ ஒரு கோபி இருந்துட்டு சொல்கிறா, கிருஷ்ணன் பூத்தனாவை எப்படி பண்ணான்னு தெரியுமா அப்படின்ட்டு இன்னொரு கோபியை தூக்கி மடியில் போட்டுக்கிட்டு, நான் தான் பூத்தனா, இவ தான் கிருஷ்ணா அப்படின்ட்டு அவங்க ட்ராமா பண்ணுறாங்க. அடுத்தது 2-3 கோபிகள் வந்து ஒரு டேபிள் மாதிரி ஒரு மாதிரி உட்காந்துடுறாங்க. கேட்டுட்டு இதுதான் சகடாசுரா அப்படின்ட்டு கீழே இன்னொரு கோபி போயிட்டு அந்த மற்ற எல்லா கோபியும் அடித்து உடைக்கிறா. ஸோ இந்த மாதிரி அவங்க பலவிதமான கிருஷ்ணரோட லீலைகளை வந்து அவங்க வந்து அப்படியே செஞ்சு 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 அதெல்லாம் பார்த்து அவங்களோட அந்த வேதனையை வந்து போக்கிக்கிறாங்க. இன்னொருத்தி இருந்துட்டு அப்படியே புல்லாங்குழல் வாசிக்கிறான், ரொம்ப சூப்பராக வாசிக்கிறான். உடனே மற்ற கோபர்கள்லாம் வந்து அவங்க புல்லாங்குழல் வாசிக்கிற ரொம்ப புகழ்வாங்க. அப்போ இந்த கோபியர்கள்லாம் வந்து இவங்க வந்து நீ தான் கிருஷ்ணர்னு சொல்லிட்டு இந்த கோபியை வந்து அவங்க வந்து புகழ்கிறாங்க. இன்னொரு இடத்துல என்ன பண்ணுறாங்க, ஒரு கோபி இருந்துட்டு இன்னொரு கோபியை வந்து தலையில் தூக்கிக்கிட்டு, நான் தான் இதுதான் கோவர்தன் மலை, எல்லாரையும் என்கிட்ட வாங்க, உங்களை நான் காப்பாற்றுறேன், இந்த மழை புயல்லாம் உங்களை ஒன்றும் பண்ணாது, நீங்களாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவர்தன் மாதிரி இன்னொரு கோபியை தூக்கி வச்சுக்கிட்டு அவங்க வந்து உட்காடுறாங்க. இப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கிறாங்க. திருப்பி கொஞ்சம் ஆசுவாசம் பண்ணி திருப்பி தேடுறாங்க. தேடும்போது அவங்க கிருஷ்ணனோட காலடி தடத்தை பார்க்குறாங்க. கிருஷ்ணரோட காலடி தடம், உங்களுக்காக நான் என்னோட தலைக்கு பின்னாடி அவரோட காலடி தடத்தை வச்சிருக்கேன். நம்ம கையும் காலும் எப்படி இருக்கு? எல்லாரும் கொஞ்சம் காலை பார்த்துடாதீங்க, பெஜாரா இருக்கும்.
நான் இன்னைக்கு லீவ் போட்டிருக்கேன், என் கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நேற்றுக்கு டாக்டர் அப்படியே காலெல்லாம் பிடிச்சி பிடிச்சி பார்த்துட்டு இருந்தா. ஓகே, பாவம் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. ஐயோ நம்ம காலை கொஞ்சம் கழுவிட்டு வந்திருக்கலாம் அப்படின்ட்டு. பாவம் அந்த டாக்டர் வந்து என் காலை பிடிச்சி எங்கே வலிக்குது எது வலிக்குதுன்னு கேட்டுட்டு இருந்தா. ஓகே, ஸோ அப்போ இந்த மாதிரி பகவானோட காலடி தடம் நம்மளோட கையோ காலோ இருக்கிற மாதிரி இருக்காது இல்லையா? நம்ம கையெல்லாம் பார்த்து காலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே கோடும் கோடுமா இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி சிக்கலும் கிக்கலுமா இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப வாழ்க்கையில பிரச்சனைன்னு அர்த்தம். நிறைய கோடுகள்லாம் இருந்ததுன்னா. கொஞ்சம் ஓரளவுக்கு கிளீனா இருந்ததுன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் கம்மி அப்படின்னு ஜென்ரலா சொல்லுவாங்க. பட் பகவானோட காலடி தடம் எல்லாருக்கும் என் தலைக்கு பின்னாடி தெரியுறது இல்லையா? நான் கொஞ்சம் மறைக்கிறேனோ? இப்போ ஓகேவா? ஸோ பாருங்க, பகவானோட திருவடி வணங்கிக்குங்க. ஓகே, ஸோ இதில் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 19 சிம்பிள் இருக்கு. மொத்தம் 19. வலது காலில் 11, இடது காலில் 8 எண்ணம், மொத்தம் சேர்த்து 19. ஓகே, சக்கரம் இருக்கு, பத்மம் இருக்கு, துவஜனா கொடி ஏற்றக்கூடிய கம்பம். நம்ம அர்ஜுனனோட கொடியிலலாம் யார் இருப்பாங்க? ஹனுமர் இருப்பாங்க இல்லையா? துவஜா. ஓகே, அது கொடி இருக்கும். அதுக்கப்புறம் சத்ரானா குடை இருக்கிறது. அப்புறம் இதெல்லாமே நீங்கள் பகவானோட வலது கையில் பாருங்க, வலது காலில் பாருங்க. ஓகே, அதுக்கப்புறம் அங்குஷம், யானையை வந்து அந்த ஓட்டுவா இல்லையா யானை பகன், அந்த அங்குஷம் இருக்கு. அதுக்கப்புறம் பார்லி செடி இருக்கு. பார்லி செடி இருக்கா பார்த்தீங்களா? பார்லி செடி இருக்கு. அதுக்கப்புறம் வஜ்ராயுதம் இருக்கு. அதுக்கப்புறம் 8 பாயிண்ட் உள்ள ஒரு ஸ்டார் இருக்கு. ஓகே, அப்புறம் ஒரு லைன் ஒன்று அப்படி மேலே போகிறதான்னு நான் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். போகுதுங்களா? இந்த இடத்துல இங்க அந்த கொடைக்கும் கொடைக்கு இடையில நடுவுல ஒரு லைன் போறது பாத்தீங்களா? அது வந்து ஆக்சுவலி மோட்சத்தோட பாதை, அது மோட்ச பாதை அது. ஓகே, சோ அந்த மாதிரி ஊர்துவ ரேகான்னு சொல்லுவாங்க அத. அந்த ஊர்துவ ரேகை இருக்கு. அதுக்கப்புறம் ஜம்பு ஃப்ரூட் இருக்கு, அது ஒரு பழம். நம்ம ஜம்பு ஃப்ரூட்ன்றது அனுகூல நாகப்பழம் தானே? ஜம்பு ஃப்ரூட் நாவல் பழம். எஸ், ஓகே பிரச்சனை. அதுக்கப்புறம் இடது காலுக்கு வருவோம். இப்போ நம்ம பகவானோட திருவடி இடக்கு வருவோம். இடது பக்கம் வந்து சங்கு இருக்கும், அப்புறம் மீன் இருக்கும், மத்சியம் இருக்கும், அப்புறம் அரைச்சந்திரன் இருக்கும், அப்புறம் கண்ணுக்குட்டியோட காலடி தடம் இருக்கும். கண்ணுக்குட்டியோட காலடி தடம், கலசம் இருக்கும், திரிகோணம் ஒரு முக்கோணம் இருக்கும் அதில், அப்புறம் தனுஷு ஒரு அம்பு இருக்கும், அதுக்கப்புறம் அம்பாரன்றது ஸ்கை. இதெல்லாமே அங்கே வந்து இருக்குது. ஸோ இந்த விஷயங்களை எல்லாம் அவங்க வந்து பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே அப்போ கிருஷ்ணன் இங்கே தான் போயிருக்கான், இப்படி தான் போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபாலோ பண்ணி போகிறாங்க. ஓகே, அந்த காலடி தடத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ கொஞ்ச நேரம் கழித்து பார்க்குறாங்க, அது கூட இன்னொரு காலடி தடமும் தெரிகிறது. 2 செட்டு காலடி தடம். நான் இன்னைக்கு ராதாராணியோட காலடி தடம் காமிக்கல. ஓகே, இன்னைக்கு அட் அ டைம் 2 காமிச்சா உங்களுக்கு ரொம்ப சின்னதாக போயிட்டு 1 தான் காமிச்சிருக்கேன். இன்னொரு சமயத்தில் இல்லைன்னா நான் குரூப்பில் ராதாராணியோட காலடி போடுறேன். இப்போ உதாரணத்துக்கு இங்கே சங்கு இருக்கிற இடத்துல உங்களுக்கு சக்கரம் இருக்கும். சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ அங்கே இங்கே ராதாராணியோட கால் தடத்தையும் அவங்க வந்து பார்க்குறாங்க. 2 தடம் அங்கே வந்து தெரிகிறது. அப்போ இவங்க நினச்சிக்கிறாங்க, நம்மலாம் ரொம்ப அகங்காரத்தோடு இருந்திருக்கோம், அதனால தான் கண்ணன் நம்மளை விட்டுட்டு ஆனால் இந்த ஒரு கோபியோட அவங்க வந்து போயிருக்காங்கன்னா அந்த பொண்ணு எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்கணும், அவளை எவ்வளோ பகவானை வந்து திருப்திப்படுத்தி இருக்கணும், எவ்வளோ சந்தோஷப்படுத்தி இருக்கணும்னா அவளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. பகவானோட கூட சேர்ந்து நடக்கிறதுக்கு இவரோட திருவடிக்காக பிரம்மாவும் சிவபெருமானுமே காத்துக்கிட்டு இருக்காங்க. லக்ஷ்மி தேவி காத்துட்டு இருக்கும்போது இந்த கோபி மட்டும் எவ்வளோ ஒரு பாக்கியம், கண்ணனோட இப்போ முத்தம்லாம் வாங்கிட்டு இருந்திருப்பா அப்படின்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு காலடி தடம் தான் இருக்கு. திருப்பி 2வது செட்டு காணலை. ராதாராணி காலில் கிருஷ்ணர் மட்டும் இருக்கு. அப்போ அவங்க பார்க்குறாங்க, அந்த புல் கொஞ்சம் காஞ்சு நுனி கொஞ்சம் காஞ்சு போயிருக்கு. அப்போ உடனே சொல்கிறாங்க, இங்கே இந்த இடத்துல புல் கொஞ்சம் நுனி கரிஞ்சு போயிருக்கு, அதனால ராதாராணியோட காலில் அது குத்திரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை வந்து இப்போ தூக்கிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கெஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் ஒரு தடி இருக்குது, ஒரு தடம் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. அப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா 2 தடம் தெரிகிறது. அப்போ திருப்பி 2 தடம் திருப்பி அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கண்ணனோட பாதம் வந்து பாதி தான் இருக்குது, அரை தடம் தான் இருக்குது.
அப்போ இவங்க பார்க்குறாங்க, ஏய் இந்த இடத்துல இந்த பூ இருக்கு. அஹ், அதனால கண்ணன் வந்து எக்கி எடுத்திருக்கான், தன்னுடைய காலை வந்து உயர்த்தி அவன் வந்து இந்த பூவை வந்து பறிச்சிருக்கான், ராதாராணிக்காக இந்த பூவை பறிச்சிருக்கான். ஸோ இந்த இடத்துல அது பண்ணியிருக்கான். அடுத்த 2 இடத்துல பார்த்தீங்கன்னா உட்கார்ந்த தடம் தெரிகிறது, 2 பேரும் உட்கார்ந்த மேனிக்கு இருக்கிற தடம் தெரிகிறது. அப்போ சொல்றாங்க, அவன் அங்கே பூவை பறிச்சான், இப்போ அவளை உட்கார வச்சு அதை வந்து ராதாராணியோட தலையில வந்து அவன் செட் பண்ணிட்டு இருக்கான் அந்த கண்ணை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் என்ன நடந்ததோ அதெல்லாம் இந்த காலடி. ஆனா அந்த லெவலுக்கு பிரியம் அவங்களுக்கு, அந்த லெவலுக்கு என்ன நடக்குது. நம்மளுக்கு எல்லாம் என்ன இருக்கு, பக்கத்து வீட்டில் கொஞ்சம் சவுண்டு ஜாஸ்தியாக இருந்தால் கொஞ்சம் கப்ப என்ன ஆச்சு நேற்றுக்கு ஒரே சவுண்டாக இருந்தது, சண்டை போட்டாரோ, தண்ணி அடிச்சுட்டு வந்தானோ, அவன் ஊர்ல இருந்து அவங்க மாப்பிள்ளை வந்திருக்காங்க அதனால ஏதாவது பிரச்சனையோ, சொத்து கித்து கேட்குறானோ, அவன் புள்ள ஊர்ல இருந்து வந்திருந்தான், ஒருவேளை அதான் பிரச்சனையோ. நம்ம இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்போம் இல்லையா. பட் இவங்களோட நினப்பு வீடு வாசல் எல்லாம் மறந்து கண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்கான், கண்ணன் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான், உட்கார்ந்துருக்கான் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவங்களோட இன்னும் பெரிய புலனாய்வு துறையில் இருக்கிற மாதிரி இவங்க வந்து அந்த காலடி தடத்தை வச்சுக்கிட்டே அவங்க வந்து இந்த விஷயங்களை எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இப்படி திருப்பி காலடி தடமெல்லாம் பார்க்குறாங்க வைக்கிறாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு காலடி தடம் தான் இருக்கு திருப்பி. அப்போ திருப்பி இந்த கோபியர்கள் சொல்றாங்க, ஒருவேளை அவளுக்கும் நம்மள மாதிரி பொறாமை வந்திருக்குமோ, இது பொறாமை இல்லையா, பெருமை, பெருமை வந்திருக்குமோ, அதனால கண்ணை நம்மளை விட்ட மாதிரி அவளையும் விட்டுட்டு போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. நினைச்சு கொஞ்சம் தூரம் அப்படி நடந்து போகும்போது அங்க பார்த்தா ராதாராணி ஒவ்வொன்று அழுதுட்டு இருக்கா. கிருஷ்ணா என்னையா விட்டுட்டு போனா, நான் தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா ராதாராணி வந்து தூக்க சொல்லுவா, உனக்கு எங்கே போனா என்ன தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லுவான். ஆனால் கண்ணன் தூக்கிட்டு போவான், அதெல்லாம் இதுக்கு முன்னாடியும் தூக்கியிருக்காரு, வச்சிருக்காரு, எல்லாம் செஞ்சிருக்காரு. ஆனால் எப்போ ஒரு துளி நான் கிரேட் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சோ, இப்போ உதாரணத்துக்கு நம்மளுக்கு ஒரு சின்ன எண்ணம் இது வந்தால் கூட த டாப் மோஸ்ட் டிவோட்டியான ராதாராணியை கூட கிருஷ்ணர் வந்து விட்டுட்டு போயிடுறாரு. இது வந்து நம்மளுக்காக, அதனால ராதாராணி மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாருன்னு நினைக்கக்கூடாது. இதெல்லாம் நம்மளுக்கு பாடத்துக்காக பகவான் இந்த லீலைகளை எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ராதாராணியோட சேர்ந்து இவங்க வந்து அவங்கள தேத்துறாங்க, நீ கவலைப்படாத, கண்ணன் வந்துடுவான், நீ வருத்தப்படாத, அவன் எங்கே போயிடுவான், உன்னை விட்டுட்டு அவனால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கோபியர்களும் முதல்ல தன்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு வருத்தப்பட்டாங்க. ஆனால் இப்போ ராதாராணியை பார்த்த உடனே ராதாராணியை விட்டுட்டு போயிட்டான்ட்டு அவளை வந்து தேத்துறாங்க வைக்கிறாங்க. திருப்பி நம்ம எல்லாரும் சேர்ந்து தேடுவோம் அவனை, அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்போம் அப்படின்னு தேடி தேடி போகிறாங்க. காட்டுக்குள்ளே போய் போய் இன்னும் ரொம்ப டார்க் ஆகிடுது, சந்திரனே தெரியாமல் போயிடுது, அந்த லெவலுக்கு இருட்டு. ஸோ இதுக்கு மேலே அவங்களால தேட முடியல, இருட்டு. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, திருப்பி யமுனை கரைக்கில் வந்து அவங்க வந்து கண்ணனோட நாமத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கண்ணனோட நாமத்தை நம்ம எப்படி ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, அதே மாதிரி அவங்க கண்ணனோட நாமத்தை கோபாலா, கேசவா, மதுசூதனா, திருவிக்ரமா, காளிங்க நர்தனா, பகவான் அவ்வளோ லீலைகள் பண்ணியிருக்காரு இல்லையா. ஸோ அதனால ஒரு பேர் வந்திருக்காரு இல்லையா. இப்போ நம்மளுக்கெல்லாம் எனக்கு வந்து முள்ளம்பன்றின்னு பேர், எங்கள் அண்ணா வந்து என்ன வந்து முள்ளம்பன்றின்னு கூப்பிடுவோம். ஏன்னா சின்ன வயசில் எனக்கு இங்கே ஒரு கம்பி குத்திருச்சு, ஒரு வாட்டி ராக்கெட் விட்டேன்னு சொல்லிட்டு ஒரு கம்பி என்னை குத்தி, அதனால எனக்கு வந்து இந்த முடியெல்லாம் இந்த தலைக்கு மேலே இப்படி எல்லாம் விரிச்சுக்கிட்டு நிற்கும், அதனால முள்ளம்பன்றி மாதிரி இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து முள்ளம்பன்றின்னு பேர் வச்சாங்க. ஸோ அதே மாதிரி கண்ணன் நிறைய லீலைகள் பண்ணியிருக்கான். தாமோதர, இது அவங்க அம்மா இடுப்பில் கட்டினதுனால தாமோதரான்னு ஒரு பேர் இல்லையா. கோபியர்கள் ரொம்ப பிரியமாக இருக்கிறதுனால கோபிநாத்தான பேர், ரொம்ப வசீகரமாக இருக்கிறதுனால மதனமோகன்னு பேர். இது மாதிரி பகவானோட நிறைய பேர்கள். அவங்கெல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க, லீலைகளெல்லாம் பேசி முடிச்சுட்டு இப்போ வந்து அமைதியாகி பகவானோட நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சுட்டே இருக்காங்க, பகவானோட நாமத்தை சொல்லிட்டு இருக்காங்க. மேற்கொண்டு நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். இதில் நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு 7-8 பாடங்கள் இல்லை ஒரு 5-6 பாடங்கள் இருக்குது, அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு திங், நம்ம கிருஷ்ணர் நம்மளுக்கு காட்சி கொடுக்கலாம், கொடுக்காம போகலாம், அனுபவத்தை கொடுக்காம போகலாம். அதனால நம்ம வந்து ரிஜெக்ட் ஆகிடக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா மேலும் முயற்சி பண்ணணும். முக்கியமாக பண்ண வேண்டியது சாண்டிங். இப்போ கோபியர்கள்லாம் கண்ணன் கிடைக்கல, என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, பேசி பார்த்தாங்க, கெஞ்சி பார்த்தாங்க, வரலை. கடைசியில் என்ன பண்ணாங்க, அவரோட நாமத்தை சொல்ல யமுனை கரையில் உட்காந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கண்ணனுக்காக இல்லையா. ஸோ நம்ம கிருஷ்ணர் நமக்கு இன்னும் கிட்டலை அப்படின்னா நம்மளுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. நம்மளாம் அவ்வளோ யோகியதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் போயிட்டு ஒரு கலெக்டரை போய் பார்த்துட்டு வந்துடுங்க பார்ப்போம். ஒரு மாதம் ஆனாலும் ஒரு கலெக்டரை போய் பார்க்க முடியாது, கரெக்டாக இல்லையா. ஒரு எம்எல்ஏவை போய் பார்த்துட்டு வந்துருக்க முடியாது. நம்ம எப்பேற்பட்ட கண்ணனை பார்க்கணும்னு நினைக்கிறோம், அப்போ கொஞ்சமாவது ஒரு யோகியதை வேண்டாமா
இல்லையா? இப்போ ஒரு கலெக்டரை பார்க்குறீங்க, நீங்கள் வந்து செஸ்ஸில் வந்து இல்லை ஒரு ஒலிம்பிக்ஸில் வந்து ஒரு கோல்டு அடிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா கலெக்டர் சொல்லுவார், இந்த மாதிரி செஸ்ஸில் மெடல் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஜெயச்சந்திரன் பிரபு அப்படின்னா, உடனே உள்ள வர சொல்லுங்க, உள்ள வர சொல்லுங்க அப்படின்னு அவரும் ஒரு gift எல்லாம் கொடுத்து ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துப்பாங்க. கரெக்டா இல்லையா? இல்லை ஜெயச்சந்திரன் மாதிரி ஒரு நல்ல ஆசிரியர் விருது வாங்கிட்டு வந்தாருன்னா உடனே வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைப்பாங்க. நம்மளுக்கு என்ன யோகியதை இருக்கு? யோகியத விசாரே குச்சு நஹி பாயி. ஆச்சாரியர்கள் சொல்றாங்க, யோகியத்தை எல்லாம் பார்க்காத கண்ணா, எனக்கு எந்த யோகியதையும் இல்லை. யாரு? பெரிய பெரிய ஆச்சாரியர்கள், அவங்களாம் நித்திய சூரிகள், பெருமாளோட எப்பவுமே வைகுண்டத்துல கோலோகத்துல இருக்கக்கூடியவர்கள், ஆச்சாரியாவா இங்க அவதாரம் பண்ணி, ஆனா அவங்க சொல்றாங்க யோகியத விசாரே குச்சு நஹி பாயி. நீ யோகியத்தெல்லாம் பார்க்காத சாமி, உனக்கு என்னடா யோகியதை இருக்குன்னுலாம் கேட்காத. ஆனா ஒரு யோகியதை இருக்கு. ஆச்சாரியா சொல்றாரு, எனக்கு ஒரு யோகியதை இருக்கு, என்னோட குரு இன்னாரு. உதாரணத்துக்கு என்னோட குரு ஜெயபத்தக சுவாமி. அந்த மாதிரி அந்த ஒரு யோகியதை தான் இருக்கு, மற்றபடி என்கிட்ட எந்த யோகியத்தையுமே இல்லை. அந்த ஒரு யோகியதையை வச்சு இப்ப நம்ம சொல்லுவோம்ல, சார் மார்க் 80%, ஏய் 80%லாம் வச்சு நீ மெடிக்கலுக்கெல்லாம் வந்துடாது, அப்படியே போயிடு அப்படின்வாங்கல்ல. ஸோ அது மாதிரி எனக்கு எதுவுமே இல்லை, ஆனால் எனக்கு வந்து இந்த ஒரு விஷயம் இருக்கு. என்னதே? என்கிட்ட குரு இருக்காங்க. ஓகே. ஸோ அது மாதிரி நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்னால பெருமைப்பட்டுக்க வேண்டாம். என்னைக்கு நம்ம பெருமைப்பட்டோமோ அன்னைக்கு கண்ணன் நம்ம கிட்ட இருந்து தூரம் போயிடுவாங்க. இது நம்ம முக்கியமான விஷயம். ஸோ ஆன்மீகத்தில் பெருமை அறவே கூடாது. எந்த பக்தரும் பண்ணல, நான் தான் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கேன். எந்த பக்தருமே பண்ணல, நான் தான் பெருசாக பண்ணியிருக்கேன். எந்த பக்தருமே பண்ணல, எல்லாரோட நான் தான் சிறப்பாக பண்ணியிருக்கேன். இப்படி எந்த ஒரு விதத்தில் நம்ம கிரேட் அப்படின்னு நினச்சா, அந்த கிரேட் எதனால் வருதுன்னா பெருமைனால் வருது. நம்மளுக்கு கிருஷ்ணரோட ருச்சி இல்லாமல் நம்மளுக்கு வந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ கண்ணனை எப்படி கோபியர்கள் மரம், செடி, கொடி, யமுனை, பூமி எல்லாத்துலேயும் கண்ணனை பார்த்தாங்களோ, அதே மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கையில் எல்லா இடத்துலையுமே கண்ணனை பார்க்க முயற்சி பண்ணணும். எல்லா சம்பவத்திலையும் நம்ம வந்து கண்ணனை பார்க்க முயற்சி பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் கண்ணனோட திருவடி தான் எல்லாருக்குமே அடைக்கலம். அந்த திருவடி எப்படி இருக்குன்னு இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டோம். என் தலைக்கு பின்னாடி இருக்கு, அதை மனசில் வச்சுக்கோங்க. 19 ஐட்டம், வலது காலில் 11, இடது காலில் 8, மொத்தம் 11 ஐட்டம். அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வேற என்ன? அப்புறம் பக்தர்களோட ஒற்றுமை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கோபியர்கள் எல்லாம் ஒன்றா இருந்தாங்க. ராதாராணிக்கு சங்கடம்னோடனே ராதாராணியை வந்து தேத்துறாங்க. அந்த மாதிரி நம்ம பக்தர்கள் எப்போவுமே பெருமையோடு இருக்காமல் ஒருத்தர் வீட்டில் ஒரு சங்கடம் இருக்கலாம், பையனால் இருக்கலாம், ஹஸ்பண்டால் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது குடும்ப சூழ்நிலையினால இருக்கலாம். ஏதாவது ஒன்று இருக்கும்போது அவங்க மேலே நம்ம என்ன பண்ணணும்? பச்சாதாபத்தோட இரக்கத்தோட அவங்களோட கொஞ்சம் 2 வார்த்தை பேசி எடுத்து நம்மளால் முடிஞ்சதை செய்யணும். எப்படி பகவானுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. கோபியர்கள் வந்து ராதாராயனை போய் தேத்தி எடுத்து நீ கவலைப்படாத வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு, கடைசியில் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, பகவானை நம்ம எல்லாருமே எப்படி இந்த கோபியர்கள் பிரிஞ்சுட்டாங்களோ அதே மாதிரி நம்ம பிரிஞ்சு தான் இருக்கோம். ஓகே. அதை எப்படி நம்ம பிடிக்க முடியும்? நம்ம நாம சங்கீர்த்தனம், நம்ம ஜபம் பண்ணுறது மூலயமா பகவானை வந்து திருப்பி அடைய முடியும். கோபியர்கள் அதை தான் இந்த சாப்டரில் நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் சான் பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே ராம ஹரே ஹரே ராம 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 ஹரே கிருஷ்ண ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ராம ராம ஹரே ஹரே. யார் இன்னைக்கு ரீகேப் பண்றாங்க? ஹரே கிருஷ்ணா பிரபு. இன்னைக்கு நித்யா மாதாஜி நம்மளுக்காக ரீகேப் பண்றா பிரபு. நித்யா மாதாஜி. நித்யா மாதாஜி இது பண்ணிக்கோங்க. எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தண்டாத் பிரணாம். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பக்தர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு பகவத்கீதை அத்தியாயம் 6 தியான யோகம் பதம் 37 பிரபு சொல்லி கொடுத்தாங்க. இதுல வந்து அர்ஜுனர் வந்து கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு உதாரணமா சொன்னாங்க. பிரபு மெடிக்கல் படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து 5 வருஷம் படிச்சுட்டு லாஸ்ட் ஒரு 6 மாசம் படிக்கலைன்னா கூட அந்த தொழில, அந்த டாக்டர் தொழில பண்ணவும் முடியாது. அதுல முழுமையான ஒரு அனுபவமும் அவங்களுக்கு கிடைக்காதுங்கிற மாதிரி சொன்னாங்க. அடுத்து வந்து இப்ப நம்ம வந்து ஆன்மீக பயணம் வந்து முக்திநாத் மாயாப்பூர் வந்து ஒரு வாரம் அப்படி போகணும்னு ஒரு பிளான் போடும்போது அதை வந்து கேட்கறவங்களுக்கு வந்து அந்த ஆசை இருந்தாதான் அந்த கேள்வி வரும் அப்படின்னு சொன்னாங்க. வாரம் வந்து ஒரு நிமிஷம் ஹரே கிருஷ்ணா.
காசு வந்து அதுக்கு எவ்வளவு பணம் செலவாகும், அதோட சாப்பாடு எப்படி இருக்கும், அந்த விருந்தாவனம் போகணும், மாயாப்பூர் போகணுமா, அந்த மாதிரி நமக்கு ஆசை இருந்தாதான் அந்த கேள்வி வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆன்மீகத்துல வந்து நமக்கு வந்து கேள்விகள் இருக்கணும், ஆசை இருந்தா மட்டும்தான் அந்த கேள்வி வரும் அப்படின்னு சொன்னாங்க பிரபு. அதுக்கடுத்து வந்து இன்னொரு உதாரணம் சொன்னாங்க. வந்து ஸ்கூல் போற பசங்க வந்து நல்லா படிக்காம செய்யாம வெறும் பாதி மட்டும் படிச்சுட்டு ஒரு 40 மார்க்குக்கு எழுதிட்டு ரிசல்ட் வரும்போது அது வருத்தமாவே இருப்பாங்க. அதனால நல்லா படிச்சு எழுதிட்டா அந்த வருத்தம் இருக்காது. அதே மாதிரி நம்மளும் ஆன்மீகத்துல வந்து குரு டெய்லியும் பகவத்கீதை கிளாஸுக்கு வந்து குரு என்ன சொல்றாங்களோ அதே மாதிரி படிப்படியா நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா நம்மளும் வந்து அதே மாதிரி வைகுண்டத்துக்கு போகலாம். அதை பத்தி நமக்கு கவலையே இல்லை. எப்படி ஒரு மாணவன் வந்து ரிசல்ட்டை பத்தி நல்லா படிக்காம போது ரிசல்ட்டை பத்தி கவலையா இருக்கானோ அதே மாதிரி நம்மளும் டெய்லி கிளாஸ் அட்டன் பண்ணி இது பண்ணாம இருந்தோம்னா நம்மளுக்கும் கடைசி காலத்துல கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். அதனால டெய்லியும் கிளாஸ் அட்டன் பண்ணணும், குரு என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டா நம்மளும் வைகுண்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க பகவான் குரு. அடுத்து வந்து பாகவதத்துல வந்து இன்னைக்கு 30வது சாப்டர் பார்த்தோம். இதுல வந்து பகவானோட லீலை வந்து நிறைய லீலை செஞ்சிருக்காங்க. அதுல வந்து டாப் மோஸ்ட் வந்து ராஜலீலை தான் டாப் மோஸ்ட்னு சொன்னாங்க. இதுக்கு கிருஷ்ணரை காணும் அப்படின்னு சொன்னோன்னா கோபிகள் எல்லாமே பைத்தியம் ஆயிட்டாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் போய் கேக்குறாங்க. பகவான் வந்து செடி கொடி மரம் நான் எல்லா மரத்துட்டையும் போய் கேக்குறாங்க, பகவானை பாத்தீங்களா இங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க பைத்தியமாவே ஆயிட்டாங்க. அப்புறம் வந்து பகவானை நினைச்சு நினைச்சு அவங்க அனுபவிச்சு பாக்குறாங்க. பகவான் வந்து இப்படிதான் நம்மளோட விளையாண்டாரு, இங்கன தானே வந்து புல்லாங்குழல் ஊதினாரு, நமக்கு இப்படித்தானே முத்தம் கொடுத்தாரு செஞ்சாரு அப்படின்னு இப்படிலாம் வந்து அப்படியே அனுபவிக்கிறாங்க. அப்போ வந்து பகவானுக்கு வந்து வெறும் 8 வயசு தான் இருந்துச்சு. அதனால நம்ம வேற எந்த ஒரு இதுவும் நினைச்சுக்க கூடாது அப்படின்னு குரு சொன்னாங்க. அப்புறம் வந்து வாசுதேவருங்கிறதுக்கு வந்து ரெண்டு அர்த்தம் இருக்குன்னு சொன்னாங்க. ஒண்ணு வந்து வாசுதேவர்னா எல்லா இடத்துலயும் பரவி இருப்பாங்க, இன்னொன்னு வாசுதேவர்னா தேவனோட பையன், அதனால வாசுதேவன், நந்த மகாராஜோட பையன், அதனால வாசுதேவன் சொன்னாங்க. பகவான் வந்து புல்லாங்குழல கையில வச்சுக்கிட்டு அந்த அசோக மரம் நாகமரம் அந்த பலாமரம் எல்லா மரத்துக்கிட்டையும் போய் கேட்குறாங்க. அந்த புல்லாங்குழல கையில வச்சுட்டு ஒரு பையன் வந்து போனானா நீங்க பாத்தீங்களா அப்படின்னு எல்லாட்டையும் கேட்குறாங்க. அப்புறம் வந்து துளசி தேவிகிட்ட வந்து கேட்குறாங்க, துளசி தேவி நீங்க பாத்தீங்களா, நீங்க எப்போதுமே நீங்க வந்து பகவானோட காலடியில தானே இருப்பீங்க, உங்களோட இந்த லீஃப் இருக்கும், நீங்க அதனால பகவானை பாத்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனா துளசி தேவி ஒண்ணுமே சொல்லாம அமைதியா இருக்காங்க. அங்க இருந்து அவங்க வந்து எதை பார்த்தாலுமே தாமரை மலர் செடி கொடி எதை பார்த்தாலுமே கண்ணனை பாத்தீங்களா பாத்தீங்களாவேன்னு அப்படின்னு கேட்டுக்கிட்டே போயிட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல எல்லாருமே உட்காந்துட்டு பகவான் வந்து என்னென்ன அசுரங்களை வதம் செஞ்சாங்களோ அதெல்லாம் ஒன்னொன்னா செஞ்சு பாக்குறாங்க. பூதனாவை வந்து ஒரு 2 கோபிகள் சேர்ந்து ஒருத்தி வந்து பூதனாகவும் இன்னொருத்த வந்து பூதனாவை வதம் பண்ற மாதிரி பகவான் செய்யறது மாதிரியும் செஞ்சு பாக்குறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு அசுரர்களையும் பகவான் எந்த மாதிரி செஞ்சாங்களோ அதே மாதிரி லீலைய கோபியர்களும் செஞ்சு பாக்குறாங்க. அதுக்கு பிறகு வந்து பகவானோட காலடி தடத்தை பாக்குறாங்க. அப்ப வந்து பகவானோட காலடி தடத்துல வந்து வலது கால்ல வந்து 19ம் இடது கால்ல வந்து 8ம் சொன்னாங்க குரு. அதுல வந்து வலது கால்ல வந்து கொடி, அத வந்து சத்திரம்னா குடை, மங்குஷ்ணம்னா யானையோட பாகனோட பேரு, பார்லி செடி, வஜ்ர ஆயுதம், அப்புறம் இந்த 8 ஸ்டார் உள்ள அந்த கோடு, அப்புறம் அந்த மோட்ச பாதை, சம்மு நாவல் பழத்தோட அந்த பிக்சர். அதுக்கப்புறம் இடது பாதத்துல வந்து சங்கு மீன் சந்திரன் கன்றுக்குட்டியோட கால் தடம் திரிகோணம் அன்பு அம்பாறை இதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் தூரம் போனோன்னா 2 கால் தடம் இருக்கு. 2 கால் தடம் இருந்தோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம ரொம்ப அகங்காரமா இருந்திருக்கோம், அதனாலதான் பகவான் வந்து இன்னொரு கோபியரோட போயிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி கொஞ்சம் தூரம் போகும்போது ஒரு காலடி தடம் தான் தெரியுது. அப்ப என்ன ஒரு காலடி தடம் தெரியுதுங்கும் போது புல்லு வந்து மேல வந்து கருகி இருக்கு, அது குத்துங்கிறனால பகவான் வந்து ராதாராணிய வந்து தூக்கிட்டு போயிருக்காரு அப்படின்னு அவங்களே நினைச்சுக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு காலடி தடம் தான் தெரியுது. பகவானோட காலடி தடம் பாதிதான் தெரியுது. அப்போ வந்து பக்கத்துல ஒரு பூச்செடி இருந்திருக்கு, அப்ப வந்து எட்டிட்டு வந்து பகவான் பறிச்சு ராதாராணிக்கு இந்த இடத்துல உட்காந்து வச்சுங்கிறத அவங்களாவே நினைச்சு பாக்குறாங்க. அப்ப வந்து ராதாராணி எவ்வளவு கிரேட்டா இருந்திருப்பாங்க, அவங்க எவ்வளவு சேவை செஞ்சிருப்பாங்க பகவானுக்கு அப்படிங்கிறத அவங்க நினைச்சுப்பாங்க. திருப்பி கொஞ்ச தூரம் போகும்போது ராதாராணி வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்ப என்னங்கிற பகவான் வந்து விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது இவங்களும் சேர்ந்து ராதாராணியோட சேர்ந்து வருத்தப்படுறாங்க. இவ்வளவு தூரம் நம்மளை விட்டுட்டு அடுத்த கோபியரோட போயிட்டாருன்னு நினைச்சவங்க இப்ப வந்து ராதாராணியை விட்டுட்டு போயிட்டாங்கிற நினைச்சிட்டு இவங்க அனுதாபத்துல இவங்களும் சேர்ந்து ஆறுதல் சொல்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து யமுனை நதிக்கரையில பகவானோட நாமத்தை ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேங்கிற நாமத்தை சொல்லிட்டு பகவானை வந்து ஜபிக்கிறாங்க.
பகவானுக்கு வந்து இன்னும் ஒரு பேரு சொன்னாங்க குரு வந்து தாமோதரன், கோபிநாத், மதனமோகன். அப்புறம் லாஸ்டா ஒரு 5 பாயிண்ட் சொன்னாங்க குரு. கிருஷ்ணா வந்து காட்சி கொடுக்கலைன்னா நம்ம வந்து அதுக்காண்டி எந்த இதுவும் வருத்தமும் எதுவும் செய்யக்கூடாது. திரும்ப திரும்ப நம்மளோட வந்து முயற்சி கம்மியா இருக்குன்னு நினைச்சிட்டு திரும்ப 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 நம்ம முயற்சி செய்யணும். அது எப்படி செய்யணும்னா பகவானோட நாமத்தை வந்து நம்ம சொல்லிட்டே இருக்கணும், பகவான ஸ்மரன்லயே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து ஆச்சாரியர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை, எங்களுக்கு குரு இருக்கிறாங்கிற யோகிதை மட்டும்தான் இருக்கு அப்படின்னு அவ்வளவு பெரிய ஆச்சாரியர்களே சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்மளோட பெருமை, நம்ம எப்போதுமே பெருமைப்படக்கூடாது. கண்ணனுக்கு வந்து அந்த பெருமைப்படுற விஷயமே பிடிக்காது. அப்படி பெருமைப்பட்டோம்னா கண்ணன் வந்து நம்மளை விட்டுட்டு போயிடுவாரு. நம்ம எல்லா இடத்துலயும் வந்து கண்ணனை பாக்குறதுக்கு தான் முயற்சி செய்யணும். நம்ம எல்லாருக்கும் செடி கொடி எப்படி கோவில் வந்து ஒரு செடி கொடி மரம் எல்லாத்துட்டையும் போய் கேட்டாங்களோ அதே மாதிரி நம்ம எல்லார் இடத்துலயுமே பகவான் இருக்காரு, எல்லார் இதயத்திலயும் பகவான் இருக்காருன்னு நம்ம நினைச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. கண்ணனுடைய பாதத்தை மட்டுமே நம்ம வந்து அடைக்கலாம், நமக்கு வேற எங்கேயுமே நமக்கு அடைக்கலம் இல்லை, அந்த கண்ணனுடைய பாதம் மட்டும்தான் நமக்கு அடைக்கலம்னு சொன்னாங்க. பக்தர்கள் எப்போதுமே ஒற்றுமையா இருந்து நம்ம ஹரிநாம சங்கீர்த்தனம் செய்யணும் அப்படின்னு கூட சொன்னாங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு, தவறுகள் தான் மன்னிச்சுக்கோங்க. ஐயோ தவறா மாதாஜி, கலக்கிட்டீங்களா மாதாஜி, அன்பிலீவபிள் அன்பிலீவபிள். என்னெல்லாம் இந்த மாதிரி ரீகேப் சொல்ல சொன்னா இதுல வந்து 10ல் 1 பங்கு கூட சொல்லியிருக்க மாட்டேன் நீங்க பண்ணதுல. உண்மையிலே பிரமாதமா பண்ணீங்க மாதாஜி, அமேசிங். நான் நினைச்சே பார்க்கல. எந்த ஊர் மாதாஜி நீங்க? நாங்க அந்த திருமயம் பக்கம் பிரபு. திருமயம் பக்கத்துல. வாவ், வெரி நைஸ் வெரி நைஸ். நான் என்னோட 2வது பண்ண முதல்ல அங்கதான் கூட்டிட்டு வந்தேன், திருமயத்துக்கு தான். அவளுக்கு பாஸ்போர்ட்டுக்காக திருச்சி வந்துட்டு அங்கிருந்து திருமயம் போயிட்டு வந்தோம் நாங்க. சரிங்க பிரபு, நீங்க சொன்னால ஏவிஎம் அதெல்லாம் ஐயப்ப சொல்லுங்க பிரபு. செட்டியாரோட சொந்த ஊர் இல்லையா? டக்குனு அன்னைக்கு அந்த பூஜாரி என்கிட்ட வந்து வருத்தப்பட்டாருங்க, என்ன கூட ஊத்துறதுக்கு இல்லை, ஆனா ஏவிஎம் ஐயப்ப செட்டியாரோட ஊருன்னு தான் பேர் இந்த ஊருக்கு. கரெக்டு தானே மாதாஜி? அது சரியா தெரியல பிரபு. அந்த பூஜாரி எனக்கு சொன்னாரு, இந்த மாதிரி ஏவிஎம் இதோட கோயில் இது, ஆனா எதுவுமே இங்க இல்லை அப்படின்ட்டு. சரி, சந்தோஷம் மாதாஜி, ரொம்ப நல்லா பண்ணீங்க மாதாஜி. வாணி மாதாஜி இல்லையா உங்க பேரு? இளம் பிரபு, நித்யா பிரபு. நித்யா மாதாஜி, ஓகே. ஹரிபோல் ஹரிபோல். எனக்கு கொஞ்சம் ஞாபக சக்தி ரொம்ப குறைவு, அதனால தப்பா நினச்சிக்காதீங்க. ஏதோ இப்போ வரதராஜன் பிரபு, ஜெயச்சந்திர பிரபுலாம் அப்பப்போ வீடியோ ஆன் பண்ணுறாங்க, அதனால எனக்கு கொஞ்சம் பேர் ஞாபகம் இருக்கு. மிச்சபடி எனக்கு ரொம்ப புத்தி கம்மி எனக்கு. சரி, ரொம்ப ஹரே சந்தோஷம். கிருஷ்ணா பிரபு. வர்ஷா அம்மா பிரபு நம்ம கிளாஸ்க்கு வருவாங்க. வர்ஷா. சரி 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 சரி, எஸ் எஸ் எஸ், சூப்பர் மாதாஜி சூப்பர். தாயை போல சேலை நூலை போல பிள்ளை, அதை மாதிரி அதோ சொல்லுவாங்களா, அந்த மாதிரி உங்கள் பொண்ணுமே அருமையான பொண்ணு மாதாஜி. எக்ஸலண்ட், நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுவான் அந்த ப்ரோக்ராமில். வெரி குட், சந்தோஷம் மாதாஜி. அவளுக்கும் சொல்லிடுங்க. தென் சரிங்க பிரபு. நம்மளுக்கு 2-3 இது இருக்கு இன்னைக்கு. இன்னைக்கு என்ன விசேஷம்? இன்னைக்கு வந்து பானிஹட்டி ஃபெஸ்டிவல். பெருமாளை வந்து இன்னைக்கு வெளியில கூட்டிட்டு போயிட்டு டூர் கூட்டிட்டு போயிட்டு அவரை நல்லா எங்கேயாவது போய் குளிவாட்டிட்டு கூட்டிட்டு வாங்க. வீட்டில் கோபால் இருந்தாங்க வச்சாங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வந்து அந்த மாதிரி பண்ணலாம். ஓகே, நாங்கள் இன்னைக்கு ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி போக போகிறோம். 100 கிலோமீட்டர் தள்ளி எல்லாம் காரில் எடுத்துட்டு பெருமாளை போயிட்டு நல்லா குளிப்பாட்டி எடுத்து அங்கேயே அவருக்கு வந்து நல்ல ஜில்லுன்னு இன்னைக்கு வந்து அவலில் வந்து பிரசாதம் பண்ணணும். ஓகே, அவலை வந்து நல்ல ஜில்லு தயிரில் போட்டு மில்க் மெய்டு, மாம்பழம். இப்போ மாம்பழம் சீசன் இருக்குது, அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்ல மாம்பழம் தோலெல்லாம் எடுத்து அதை நல்லா ஒரு மிக்சியில் போட்டு ஒரு அரைச்சு அதை இந்த மாம்பழமும் இந்த தயிரும் இந்த அவலும் 3த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வந்து கொடுங்க. மாம்பழம் வாங்க முடியலன்னா வாழைப்பழத்துலையாவது பண்ணலாம். ஓகே, மில்க் மெய்டுன்னு சொல்லுவாங்க, அதை ஊற்றி கூட பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி பாலை போட்டும் பண்ணலாம், தயிரை போட்டும் பண்ணலாம், ஆனால் எல்லாமே ஜில்லுன்னு பண்ணுங்கள். ஓகே, ஜில்லுன்னு பண்ணி துளசி வச்சு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களால் பெருமாளை வெளியிலலாம் கூட்டிகிட்டு போக முடியல, கண்ணனை வெளியில் கூட்டிகிட்டு போக முடியலன்னா அட்லீஸ்ட் வீட்டில் இருக்கிற கண்ணனுக்கு படமாக இருக்கும் இல்லையா, அவரை போயிட்டு நம்ம தண்ணியில் முக்க முடியாது. இப்போ விக்கிரகம், நாங்களாம் விக்கிரகம், அதனால் தண்ணியில் முக்கிடுவோம். அதனால் நீங்கள் விக்கிரகம் இருந்தால் செய்யுங்க, அப்படி இல்லைன்னா தண்ணி வச்சு லேசாக இது பண்ணிவிட்டு, ஆனால் ஜில்லுன்னு கொடுங்க. படம் வீணாயிட போடக்கூடாது ரொம்ப தண்ணி பட்டு. ஓகே, ஸோ அதனால் ஜில்லுன்னு நல்லா ஃப்ரிட்ஜில் பண்ணி இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 1 மணி நேரம் வச்சு நல்லா கூலாக கொடுங்க. இது வந்து வெயில் சீசன், இந்த டைமில் வந்து பெருமாளுக்கு பகவானுக்கு கூலாக கொடுக்கணும். ஸோ அது மாதிரி கூலாக கொடுங்க, அவலில் பண்ணி கொடுங்க. சரிங்களா? அடுத்தது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இந்த ஞாயிற்றுக்கிழமையும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம வந்து ஜெகநாத்தை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்மளுக்கு வழிகாட்டுறதுக்காக ஹரிநாம் பிரபுன்னு சொல்லிட்டு ரொம்ப மூத்த பக்தர் ஒருத்தர் வராரு. ஓகே, ஸோ
ஜெகநாத் நீங்க பார்த்தீங்கன்னா கை இருக்காது, கால் இருக்காது, கண்ணு ரொம்ப பெருசா இருக்கும். ஆ காலே இருக்காது இப்ப ஜெகநாத்துக்கு. அதெல்லாம் ஏன் இந்த மாதிரி ரூபம்? நீங்க பார்த்தீங்கன்னா, மற்ற எல்லா ரூபத்தோடையும் ஜெகநாத் பலதேவ் சுபத்ரமாய் நம்ம பிள்ளை சார் போகணும்னு ஆசைப்படுற அந்த ஜெகநாத் பூரி, அங்க வந்து பெருமாள் வந்து அந்த மாதிரி ஒரு காட்சி கொடுக்குறாரு. கிருஷ்ணரும், பலராமரும், சுபத்ரமாக்கு கையே கிடையாது. ஜெகநாத்துக்கும் பலதேவுக்கும் விரல் தான் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி ஆச்சு? இந்த மாதிரி விஷயங்களை நாளைக்கு நம்ம வந்தோம்னா நம்மளுக்கு வந்து தெரியலாம். 12:30 மணிக்கு சிறப்பு வகுப்பு நாளைக்கு இந்திய நேரம் 12:30 மணிக்கு அதில் வந்து ஜெகநாத்தை வந்து சொல்லுவாங்க. ஸோ ஜெகநாத் ஏன் தோன்றினாரு, ஏன் இந்த ரூபத்தை எடுத்தாரு அப்படின்றதெல்லாம் நாளைக்கு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த கிளாஸில் வந்து ஜெகநாத் என்னென்ன லீலைகள் பண்ணியிருக்காங்க ஜெகநாத் பூரியில், அதை வந்து அதுக்கு அடுத்த வாரத்தில் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த வாரத்தில் வந்து ரத யாத்திரை இருக்கு இந்த மாசத்துல. ஸோ அதனால தான் தருணிதா மாதாஜி ஜெகநாத் அஷ்டகம் படிச்சுட்டு இருக்காங்க. கரெக்ட் தானே தருணிதா? 16ஆம் தேதி. Yes, Prabhu. என்னங்க? யா, தேங்க்யூ. அடுத்த மாசம் 16ஆம் தேதி தானே? ஓ, ஓகே. அடுத்த மாசம் 16ஆம் தேதின்னு இன்னைக்கு 16ஆம் பேப்பர்ல தேதி. போட்டிருந்து. எஸ், ஓகே, வெரி குட், வெரி குட். ஸோ நம்ம அதோட ப்ரிப்பரேஷன் தான். எல்லா ஊர்லேயுமே ரத யாத்திரை நடக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஊரில், கோயம்புத்தூர்லலாம் பிரமாதமாக நடக்கும். சென்னையில், கோயம்புத்தூர், பெங்களூர் எல்லா இடத்துலையும் சிறப்பாக நடக்கும். நம்ம ஏதாவது பக்கத்தில் நடந்ததுன்னா கண்டிப்பாக போய் கலந்துக்கோங்க. ஹரிபக்தி விலாஸில் வந்து சொல்லியிருக்கு, பெருமாள் ஊர்வலம் போகும்போது நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து பின்னாடி போகணும். இது வந்து ஒரு விதி. எப்படி செருப்பை கழட்டி போட்டுட்டு நம்ம கோவிலுக்குள்ளே போகிறோம், அதே மாதிரி பெருமாள் ஊரில், நம்ம ஊரில் கூட சப்பரத்தில் வருவாங்க இல்லையா, பல்லக்கில் வருவாங்க இல்லையா, தேரில் வருவாங்க, பல்லக்கில் வருவாங்க. அப்படி வந்தாங்கன்னா இட் இஸ் எ ரூல் ஆஸ் எ டிவோட்டி நம்ம வந்து அதுக்கு பின்னாடி நடந்து போகணும். அட்லீஸ்ட் உங்கள் உடம்புக்கு உங்கள் தகுதிக்கு எவ்வளோ முடிகிறதோ அட்லீஸ்ட் கொஞ்சம் தூரம் அது கொஞ்சம் நடந்து போங்க. இன்ஃபேக்ட் வேர்ல்டு ஃபுல்லாக நடந்துட்டுருக்கு. இப்போ ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி தருணிதாவோட ஒரு குட்டி அண்ணன் இருக்கான், அப்புறம் ஒரு மாமாவும் இருக்காங்க, குட்டி மாமா. 2 பேருமே ஜெர்மனியில் தான் இருக்காங்க. அவங்க 2 பேருமே ரத யாத்திரையில் கலந்துட்டு எங்களுக்கு லைவாக வீடியோ காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ஜெர்மனிலலாம் நடந்துருச்சு. லண்டனில் ரத்தி விலாசினி மாதாஜி போய் அட்டன் பண்ணி வீடியோ அனுப்பிச்சாங்க. ஸோ அது மாதிரி எல்லா இடத்துலையுமே நடந்துகிட்ருக்கு. உங்கள் சைட்லேயும் ஏதாவது நடந்ததுன்னா பாக்கியம் இருந்தால் போய்க்குங்க. பகவான் வந்து கோயிலில் இருக்கிறதை விட ரதத்தில் வந்து உட்கார்ந்தாருன்னா 1000 மடங்கு கருணை ஜாஸ்தியாக இருக்கும். அதனால நம்ம வந்து ஒரு 1000 முறை கோயிலுக்குள்ளே போய் பார்க்கறதுக்கும் ரதத்தில் இருக்கும்போது பகவானை பார்க்கறதுக்கும் உள்ள வித்தியாசம் இது. அதனால எங்கே ரதம் பெருமாள் போனாங்களோ, பகவான் கண்ணன் போனாலும் உடனே போயிட்டு அதில் தரிசனம் பண்ணிக்கோங்க, ஆரத்தி பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோங்க. அவங்க பின்னாடி கொஞ்சம் தூரமாவது உங்களால் உடம்புக்கு எவ்வளோ முடிகிறதோ முடிஞ்சால் ஃபுல்லாக நடங்க, இல்லைன்னா கொஞ்சம் தூரமாவது ஒரு 2 தெரு 4 தெருவாவது நடந்து வாங்க. சரிங்களா? ஓம் தத் சத். நம்ம அப்போ இதை வந்து கண்டினியூ பண்ணுங்க சாண்டிங்க. நாங்கள் கொஞ்சம் இன்னைக்கு பிக்னிக்கு நாங்கள் பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஹரே இன்னொரு கிருஷ்ணா பிரபு. Vancha எஸ் Kalpa. சொல்லுங்க ரத்தி பிரணாம் விலாசினி மாதாஜி. எஸ். பிரபு, ஆக்சுவலா அடியனால வெளியில போக முடியாது பகவானை கூட்டிட்டு. இப்போ வீட்லன்னா எப்படி பண்ணலாம் பிரபு? சரி, வீட்டில் இருந்தால் என்ன பண்ணுங்க, நல்லா ஒரு பெரிய டப்பு வச்சுக்கோங்க. ஓகே, வெளியிலலாம் ரொம்ப ஐஸ், நீங்கள் லண்டன்லேருந்து அட்டன் பண்ணுறீங்க, மேபி ஐஸாக இருக்கலாம், எனக்கு என்ன டெம்பரேச்சர்னு தெரியல. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கூட்டிகிட்டு போக வேண்டாம். ஏன்னா இங்கே வந்து நல்ல வெயில் காலம். ஸோ அதனால் உங்களோட வெயில் காலத்துக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போயிருக்கோங்க. இன்றைக்கி என்ன பண்ணுங்கள், அங்குள்ள கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை நல்லா வெதுன்னு வச்சு அதில் நல்லா ஃபுல்லாக பன்னீர் போட்டு, ஓகே, பன்னீர் பாட்டில் இருக்கு இல்லையா, ரோஸ் வாட்டர், அதை வந்து போட்டு அதில் நல்லா ஒரு 2 பாட்டிலை ஊற்றி அதுக்கப்புறம் நல்லா ரோஜா இதழ் இல்லைன்னா ஏதாவது ஒரு இதெல்லாம் நல்லா டெக்கரேட் பண்ணுங்க. ஓகே, அந்த தண்ணி அந்த டப்பை வந்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணுங்க. இதுக்குன்னு தனியாக ஒரு பேசின் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு பெரிய பாத்திரம் இல்லைன்னா பெரிய பிளாஸ்டிக் டப்பு எல்லாம் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி வாங்கி அது ஃபுல்லாக அழகாக ஒரு கோலம் போடுங்க. அழகாக அந்த பூவிலேயே அழகாக டிசைன் போடலாம். அதெல்லாம் எப்படி போடணுன்னு நீங்கள் யூடியூப் போனீங்கன்னா போட்டு சொல்லி தருவாங்க. நூலில் வந்து அதை வந்து டிவிஷன் பண்ணி அதில் இதில் ஒரு கலர், அதில் ஒரு கலர், இதில் ஒரு கலர், அது மாதிரி சென்டரில் அந்த கலர்லாம் போட்டு கடைசியில் அந்த நூலை அப்படியே எடுக்கணும். எடுத்திங்கன்னா அதெல்லாம் அழகாக ஒன்றா சேர்ந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓகே, அது மாதிரி ஒரு நல்ல ரங்கோலி பசங்களெல்லாம் வச்சு பண்ண சொல்லுங்கள். கயிறை கட்டி ஃபுல்லாக ஒரு கயிறை கட்டி இந்த பக்கம் அந்த பக்கம் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு கயிறு கட்டுங்க. அதுக்கப்புறம் இங்கேயும் அங்கேயுமா கயிறெல்லாம் கட்டி அப்புறம் அந்த கயிறுகளில் அழகாக அந்த பூவை வந்து ஒரு கலர் பூவாக அரேஞ்ச் பண்ணுங்க. ஒரு இடத்துல ரோஜா, ஒரு இடத்துல சாமந்தி பூ எல்லாம் உதிர்த்துருங்க. உதிர்த்து அந்த பூவை வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு கடைசியில் ப்ரோக்ராம் அப்போ பெருமாளுக்கு எல்லா ட்ரெஸ் எல்லாத்தையும் கட்டிட்டு அவரோட இன்னர்ஸ் இருக்கும் இல்லையா, இன்னர் அந்த நகை நட்டோட இல்லாமல் இன்னர்ஸு அந்த வெள்ளை துணி மட்டும் உள்ள இன்னர்ஸ் போட்டிருப்பாரு. அந்த இன்னரோட
அதில் வந்து என்ன பண்ணுங்க, கிஸ்மிஸ் பழம் இருக்கு இல்லையா, கிஸ்மிஸ், பிளாக்பெர்ரி, இந்த மாதிரி குட்டி குட்டி உலர்ந்த பழங்கள் இருக்கு இல்லையா, இல்லைன்னா திராட்சை பழம் கூட உங்கள் டெய்ட்டி எவ்வளோ பெருசுன்னு பொறுத்து. உங்கள் டெய்ட்டி விக்கிரகம் ரொம்ப பெருசாக இருந்தாங்கன்னா நீங்கள் முழு திராட்சையே போடலாம். ரொம்ப குட்டியாக இருந்தாங்கன்னா உலர்ந்த திராட்சையில் நீங்கள் வந்து அந்த சின்ன மாலை ஒன்று போட்டு 2 பேருக்கும், அதுக்கப்புறம் பெருமாளை வந்து தண்ணியில் முக்கி 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 நல்லா ஜம்முன்னு நல்லா சந்தோஷமாக குளிப்பாட்டுங்க. குளிப்பாட்டினதுக்கப்புறம் அவரை நல்லா தொடச்சி நல்லா ஜவ்வாது அது இதுன்னு ஏதாவது சென்ட்டு கிண்ட்டு இருந்ததுன்னா போட்டு, அதுக்கப்புறம் புது துணி போட்டு, புது இன்னர் போட்டு, மேலே இன்னொரு துணியை நல்லா புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு எடுத்து, அதுக்கப்புறம் அவருக்கு ஆர்த்தி பண்ணுங்க. ஆர்த்தி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு உட்கார வச்சு, அவருக்காக நீங்கள் பண்ணின இந்த அவலில் பண்ண அந்த கூலான ஐட்டம், ஐஸ்கிரீம் பண்ண முடிஞ்சா ஐஸ்கிரீம் கூட பண்ணுங்க. சரிங்களா? வீட்டில் யாருக்காவது ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு தெரியும்னா, கடையில் வாங்கின ஐஸ்கிரீம் இல்லை, வீட்டில் ஐஸ்கிரீம் பண்ண முடியும்னா பண்ணி அதை கூட ஆஃபர் பண்ணுங்க. அது எல்லாத்தையும் பகவானுக்கு ஆஃபர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தூபாரதி, தீபம் இதெல்லாத்தையும் பண்ணுங்க. இப்படி நீங்க இந்த ப்ரோக்ராமை கொண்டாடலாம். முக்கியமா நீங்க மட்டும் பண்ணாதீங்க, பக்கத்து வீட்டுல எத்த வீட்டுல யாராவது இருந்தாங்கன்னா அவங்களையும் கூப்பிட்டு செய்யுங்க. சரிங்களா? Sure, Prabhu. Yes, Prabhu. ஹரி போல். Hare Krishna, Prabhu. Thank you, Prabhu. Thank you. Hare Krishna. Thanks for this question. Vancha kalpyatarupyascha kripa sindhubhya eva cha पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नंदगुरी वैष्णव की जय, श्रील प्रभुपाद की जय, श्रील गुरु महाराज की जय. ரத்திவிலாசினி மாதாஜி எங்கள் கூட இங்கே இருக்கும்போது அவங்க வீட்டில் பெரிய லான் இருந்தது ஃப்ரண்ட்டில். ஸோ அவங்க வந்து கிருஷ்ணரோட சேவைக்கு அதை வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி நாங்கள் பெரிய டப்பு வாங்கி ஸ்விம்மிங் பூல் வாங்கினோம்னு நினைக்கிறேன். குட்டி ஸ்விம்மிங் பூல் இருக்கு இல்லையா ரப்பரில், அந்த மாதிரி வாங்கி அதிலெல்லாம் பண்ணி, அதுக்கு பக்கத்தில் ஊஞ்சல்லாம் பண்ணி ஊஞ்சல் விழாலாம் பண்ணோம் அவங்க வீட்டு லானில். ஸோ இப்போ அவங்க எங்களெல்லாம் விட்டு அந்த பக்கம் போயிட்டாங்க, தூர தேசம், நாங்களாம் ரொம்ப தொல்லை பண்ணுறோன்ட்டு அங்கே போயிட்டாங்க. ஸோ நைஸ். ஓகே, ஏன் தமிழ்டா. உங்களோட அசோசியேஷன் எல்லாம் இங்க வந்து ஸோ நைஸ். நம்ம எல்லாம் ஒன்றா இருப்போம் மாதாஜி, நம்ம எல்லாம் ஒன்றா வீடு கட்டுறோம். ஸோ எல்லாருமே ஒன்றா இருப்போம். ஓகே. Yes, Prabhu. Yes, Prabhu.